ஹல்லேலூயா. நாம் யாவரும் எழுந்திருந்து ஆராதனைக்கு முன்பதாக சில ஜெப குறிப்புகளோடு கூட இந்த நாளிலும் கூட நாம் தேவனை ஆராதிப்பதற்கு நாம் எண்ணங்களை கர்த்தருக்கு நேராய் திருப்பும்படியாக. ஹல்லேலூயா. முதலாவது, தேவனுடைய ராஜ்யம் பூமியில் நடப்பதற்கு தேவன் அவர்களுடைய பிள்ளைகளை, விசுவாச கூட்டத்தை கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறார். இந்த காலை வேளையில் ஜனங்களுடைய ரட்சிப்புக்காக, தேசங்களுக்கு, உலகமெங்கும் சமாதானத்திற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த ஒரு சில வினாடிகள் நம் சிந்தைகளில் நாம் கேட்ட செய்திகளை, நாம் பார்த்த செய்திகளில் நாம் கருத்தில் கொண்டவர்களாய், கர்த்தாவே தேசம் இயேசுவை சந்திக்க, கர்த்தாவே ஜனங்கள் ரட்சிக்கப்பட, கர்த்தாவே நாங்கள் இந்த கால வேளையில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானவர் எங்களோடு கூட நீர் பேசும்படியாய், நாங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளும் எங்களுக்கு கொடுத்திருக்கிற வேலையை நாங்கள் பூமியில் நிகழ்த்த கர்த்தர் கிருபை செய்யும்படியாய். அப்பா கர்த்தரே, ஒருவனும் கெட்டு போதும் உடைய சித்தம் அல்ல, ஜனங்கள் பாவத்திலே மரித்து போதும் உடைய சித்தம் அல்ல. கர்த்தாவே, எல்லாரும் தேவனை அறிகிற அறிவோடு கூட தேவனுடைய ராஜ்யத்திற்குள் சேர்க்கப்படத்தக்கதாய் கர்த்தாவே இந்த தேசத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உலகமெங்கும் இருக்கிற ஒவ்வொரு திருச்சபைகளுக்காக, ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. அப்பா, ஒவ்வொருவருக்கும் தனக்கு குறித்த வேலையை குறித்து, தனக்கு பரம தரிசனத்தை குறித்து ஓடக்கூடிய கிருபைகளை, பலனை நீர் தரும்படியாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் இந்த கால வேளையில். அப்பா கர்த்தரே, உலகம் எங்கும் இருக்கிற ஒவ்வொரு மனித குலத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஒரு மனிதனுக்காக அல்ல, ஒரு குடும்பத்திற்காக அல்ல, உலக ரட்சகராய் நீர் கடந்து வந்தீர் என்பதை நாங்கள் வேதத்தில் படிக்கிறோம். அப்பா, ஜனங்களுடைய மன மாற்றத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. ஏதோ பெயர் மாற்றத்திற்காக அல்ல, ஏதோ ஒரு 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 ரிலீஜியஸ் கூடுகைக்காக மாத்திரம் அல்ல கர்த்தாவே. அப்பா, மனதிற்குள்ள அவர்கள் ஒரு மன மாற்றத்தை நீர் கொடுக்கும்படியா, தேவ ஜனங்கள் கர்த்தாவே அவர்கள் மத்தியில் சாட்சியா ஜீவிக்கக்கூடிய கிருபைகளை தரும்படியா. அப்பா, ஒருவனும் கெட்டு போகாதபடி ராஜா, பாவத்தில் மாழ்ந்து நித்திய நரகத்திற்கு தள்ளப்படாதபடி ராஜா கர்த்தாவே நாங்கள் சபையாய் கூடி ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு மனிதனும், ஒவ்வொரு ஜனமும் கர்த்தாவே கிறிஸ்துவின் அன்பை கண்டுகொள்ள கர்த்தர் நீங்க கிருபை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, தேசத்துக்குள்ள ஒரு எழுப்புதலை கட்டளையிடுங்க ராஜா, மன மாற்றத்தை கட்டளையிடுங்க ராஜா. அப்பா, ஓய்வு நாள்ல கர்த்தரை அசதியா இல்லாதபடி, எப்படி 6 நாட்கள் எங்களுடைய வேலையை செய்வதற்கு அப்பா எங்களை நாங்கள் முன்னிறுத்தி கொண்டு கர்த்தாவே ஓடுகிறோம், உழைக்கிறோம் ராஜா. அதே போல ஓய்வு நாளில அப்பா கர்த்தாதி கர்த்தரை தரிசிக்க, தேவனை தரிசிக்க என்னுடைய கால்களை தீவிரமாய் ஆலயத்திற்கு நேராய் கர்த்தாவே திருப்பிக் கொள்ள, என்னுடைய இருதயத்தை கர்த்தருக்கு நேராய் திருப்பிக் கொள்ள, அழிந்து போகிற ஜனங்களுக்காக திறப்பின் வாசலில் நின்று ஜெபிக்கக்கூடிய ஜெப ஆவியை நீர் எங்களுக்கு தாருன்னு சொல்லி இந்த காலை வேளையில கர்த்தாவே ஜெப ஆவியை எங்களுக்கு கொடுங்க ராஜா. எங்களுடைய ஜெபங்கள் எங்களை குறித்தும், எங்களுடைய பிள்ளைகளை குறித்தும், எங்களுடைய குடும்பங்களை குறித்து மாத்திரம் இல்லாதபடி எங்கள் பார்வைகளை விசாலமாக்குங்க கர்த்தாவே. அப்பா, நாங்கள் வெளியில பார்க்கிற ஜனங்களுடைய ரட்சிப்புக்காக நாங்கள் ஜெபிக்க எங்கள் தேவன் எங்களுக்கு கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறோம் சுவாமி. அப்பா, அப்படிப்பட்ட பாரத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்க கொடுங்க கர்த்தாவே. தேசங்களுக்கு விரோதமாய் கர்த்தாவே யுத்தங்களின் நிமித்தமாய் கர்த்தரே அப்பாவி ஜனங்களுடைய வாழ்க்கை பரிதவிக்கப்படுகிறத நாங்கள் பார்க்கிறோம் சுவாமி. கர்த்தாவே, இந்த ஜனங்களை எல்லாம் நீங்க மீட்டெடுக்கும்படியா, இந்த ஜனங்களை எல்லாம் நீங்க ரட்சிக்கும்படியா, இந்த ஜனங்களை எல்லாம் கிறிஸ்துவுக்குள் கட்டப்படத்தக்கதாய் அப்பா தேவ பயத்தை குறித்து கர்த்தாவே போதிக்கிறதுக்கு அப்பா கர்த்தரே உம்முடைய பிள்ளைகள் நீங்க எழுப்பும்படியா ஜெபிக்கிறோம். தேசங்களுக்கு விரோதமாய் தேசம் கர்த்தாவே யுத்தத்தின் மத்தியில் கர்த்தாவே அநேக ஜனங்கள் வன்முறை, வெறியாட்டம், பிரிவினைகள் இவைகள் எல்லாவற்றிலும் இருந்து ராஜா உம்முடைய பிள்ளைகள் கர்த்தாவே அப்பா கர்த்தரே the spirit of discernment நீங்க கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. வேதத்தை, சத்தியத்தை சத்தியமாய் போதிக்கின்ற சபைக்குள் அப்பா தன்னை நிலைநிறுத்தி கொண்டவர்களாய், தன்னை கர்த்தரே கிறிஸ்துவுக்குள் பலப்படுத்தி கொண்டு அப்பா இந்த பூமிக்கு உப்பாகவும் வெளிச்சமாகவும் இருக்க கர்த்தர் நீங்க கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எங்களை தாழ்த்துற ராஜா கர்த்தாவே, எங்களுடைய சுய பலத்தினால் இது முடியாது, எங்களுடைய சுய சக்தியினால் இது முடியாது கர்த்தாவே, ஆள் பலத்தினால் இது முடியாது. ஆனால் நீர் ஒருவரே கர்த்தாவே இதை செய்ய வல்லவராக இருக்கிறீர். உம்மோடு கூட இணைந்து இந்த காரியத்தை செயல்படுத்த எங்களுக்கு கிருபைகளை தரும்படியா ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய திரு கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தகப்பனே, ஆமென் ஆமென். ஒரு வசனத்தை வாசித்து நாம் ஜெபித்து இந்த ஆராதனைக்கு நேராக நாம் கடந்து செல்லாமல் எடுத்துக்கொள்வோம். யோவான் 16ஆம் அதிகாரத்தின் 33ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். யோவான் 16:33 வசனம்.
என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். இந்த வசனம் நமக்கு ரொம்ப நல்ல பரிச்சயமான ஒரு வசனமாக இருந்தால் கூட, இந்த வசனத்தில் 2 பகுதிகளை நான் பிரித்து இந்த நாளில் உங்களோடு கூட நான் அதை விளக்கி நாம் ஜெபிக்க, நாம் கடந்து வர ஜெபித்தால் நலமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இதில் சொல்லப்பட்டிருக்குது, இயேசுவானவர் அவருடைய சீஷர்களோடு பேசும்போது தன்னுடைய மரணத்தை குறித்து பேசுறார். அவர் சொல்றாரு, உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நீங்களும் என்னை விட்டு ஓடுவீங்க, இப்படிப்பட்ட பிரச்சனையிலும் கூட உங்களுடைய சமாதானத்தை காத்துக்கொள்ளும்படி நான் ஒரு ஆலோசனை சொல்றேன்னு தான் சொல்றாருல. அவர் சொல்ற அந்த முதல் பகுதி 2 பகுதியாக நாம் பிரிக்கலாம். முதலாவது, என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு அப்படி சொல்றார். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. 2வது பகுதி என்னது? இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்க, நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன். இந்த உலகத்தை ஜெயிப்பதற்கு நம்மளுடைய பணபலமோ நம்மளுடைய பொருளாதாரமோ இல்லை ஆள்பலமோ இதை கொண்டு நம்ம என்ன செய்யறோம்? எப்படியாவது இந்த உலகத்தை நம்ம ஜெயிச்சிடலாம், எப்படியாவது நம்ம சமாதானத்தை தேடிக்கொள்ளலாம். ஒருவேளை பொருளாதாரத்தில் ஒரு பெரிய பிரச்சனையை சவாலை சந்திக்கின்றவங்களை கேட்டீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, எனக்கு பணம் மட்டும் இருந்ததுன்னா நான் என்ன செய்வேன்? என்னுடைய சமாதானத்தை நான் காத்துக்கொள்ளுவேன். ஒருவேளை சரீர பலவீனத்தோடு இருக்கிறவங்களுக்கு நல்ல ஆரோக்கியம் இருந்ததுன்னா எனக்கு சமாதானமா இருக்கும். அப்படி அல்லவே அல்ல. இந்த உலகம் கொடுக்கும் சமாதானம் எல்லாம் ஒரு டெம்பரவரி தான். அதெல்லாம் ஒரு சில காலகட்டத்துக்கு தான். இன்னைக்கு எனக்கு எது சமாதானமா தோணுதோ நாளைக்கு அது எனக்கு வேதனையாய் தோன்றலாம். ஆனா இங்க சொல்லப்பட்டிருக்குது, என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாகும் பொருட்டு இவைகளை சொல்லுகிறேன். நாம் தேவனோடு சமாதானத்தை நான் காத்துக் கொள்கிறேன் என்றால், உலகத்தில் எனக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா காரியங்களிலும் என்னை சமாதானத்தோடு எந்தவித பிரச்சனையும் இல்லாதபடி என்னை காத்துக்கொள்ள முடியும். அதுதான் இவர் சொல்றாரு. இந்த உலகத்தில் உங்களுக்கு பிரச்சனைகள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்க, நான் உலகத்தை ஜெயிச்சேன். ஏன் சொல்றாரு? அதுக்கு முன்பதாக உள்ள வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாகும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொல்லுகிறேன். என்ன சொல்றாரு? உலகத்துல பிரச்சனைகள் பாடுகள் இருக்க தான் செய்யும். இந்த உலகத்தில் நாம் வாழுகிற கடைசி நிமிஷம் வரை உண்டு. ஆனா அவைகளை என்ன செய்யும்? மேற்கொள்ளுகிற அதிகாரத்தை நான் உனக்கு கொடுக்கிறேன்னு சொல்லி தான் சொல்றாரு. பாருங்க, அதே இதை நாம் திருப்பிக் கொள்வோம். ரோமர் 8ஆம் அதிகாரத்துல 36-37 கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோ, பட்டயமோ. 37வது வசனம், இவைகள் எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ பிரச்சனை பாடுகள் இதெல்லாம் என்னுடைய சமாதானத்தை ஒரு நாள் என்ன செய்யாது? கெடுக்காது. எப்போ தெரியுமா? எனக்கு ஜெயத்தை கொடுக்கின்ற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் நான் அன்பு கூறுகிறவனா இருந்தா இவைகள் எல்லாவற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவனா நான் மாறுவேன். இந்த உலகம் நமக்கு ஒரு ஸ்டாம்ப் அடிக்கும், ஓ இது நீ இப்படிப்பட்டவள், உனக்கு இவ்வளவுதான். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவனாய் உங்களையும் என்னையும் என்ன செய்றார்? அவர் மாற்றுகிறவராக. தேவனுடைய அன்பில் நாம் நிலைத்திருக்கிறோம் என்பார். அவருடைய விசுவாசத்தில் நிலைத்திருப்போமே என்றால் இந்த பிரச்சனையோ, பாடோ, பசியோ, பட்டயமோ இதெல்லாம் நம்மளை என்ன செய்யாது? ஒரு நாளும் அசைக்காது. உறுதியா இருக்கிறோம். நம்மளுடைய விசுவாசத்தின் உறுதியை எவ்வளவு உறுதியா நம்ம நம்புறோமோ அந்த அளவு உறுதி நம்மளுடைய சமாதானம் என்ன செய்யும்? இருக்கும். நம்முடைய சமாதானத்தை அவர் சொல்றார், அவர் காத்துக்கொள்ளும்படி அவர் என்னிடத்தில் உண்டாகும் சமாதானம். கடைசியாக ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நாம் ஜெபிக்கலாம். ரோமர் 5ஆம் அதிகாரத்தின் முதல் வசனம். ரோமர் 5 முதல் வசனம், இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். யாரிடத்துல சமாதானம் பெற்றிருக்கிறோம்? தேவனிடத்தில் பெற்றிருக்கிறோம். ஒரு மனுஷி தேவனிடத்தில் சமாதானத்தை பெற்றிருக்கிறவனா இருந்தா இந்த உலகத்தின் சமாதானத்தில் இல்ல ஒரு பிரச்சனையில் அவனுடைய சமாதானத்தை யாரும் என்ன செய்ய முடியாது? திருடவே முடியாது. காரணம் என்ன தெரியுமா? என்னுடைய விசுவாசம் தேவனிடத்தில் இருக்கிறது. என்னுடைய அன்பு தேவனை சார்ந்து இருப்பதனால நான் ஒரு நாள் என்ன செய்ய போறதில்ல. இந்த உலகம் எனக்கு ஒரு மூட் ஸ்விங்க கொடுக்காது. நல்லா நடந்தா ஒருவேளை என்னுடைய மூடு நல்லா இருக்கலாம், விரோதமா நடந்ததுன்னா என்னுடைய மூடு எப்படி இருக்கும்? எதுக்கு எடுத்தாலும் எரிச்சல், எதுக்கு எடுத்தாலும் கோவம். காரணம் தெரியுமா? நம்மளுடைய சமாதானம்
அப்படி மாறிக்கிட்டே இருக்குது. சமாதானத்துக்கும் விசுவாசத்துக்கும் ஒப்பிட்டு பாருங்க. இன்னைக்கு காலை வேளையில் நான் உங்களுக்கு சொல்றேன், தேவனிடத்தில் நாம் விசுவாசம் உள்ளவர்களா இருந்தால் அவர் எப்பொழுதும் நம்மை சமாதானத்தோட கூட காத்து கொள்கிறவரா இருக்கிறார்ல. அதே ரோமர் 4:21 தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ஆபிரகாமை குறித்து நம்ம பார்க்கிறோம். நடக்க வாய்ப்பே கிடையாது. 99 வயசுல ஒரு மனுஷனுக்கு குழந்தை பிறக்குமா? சான்ஸே கிடையாது. வாய்ப்பே இல்லாத காரியத்தை செய்வதுதான் கர்த்தர் செய்கிறார் என்ற ஒரு மனசுல நமக்கு ஒரு உறுதி இருக்கு பார்த்தீங்களா? அதுதான் விசுவாசம். செய்யவே முடியாது, நடக்கவே நடக்காது, ஆனால் என் தேவனால் இது கூடும். ஹல்லேலூயா. கர்த்தர் மேல் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கும். இந்த காலை வேளையில தேவனுடைய வார்த்தைக்கு நேராக தேவனை ஆராதிப்பதற்கு முன்பதாக என்னுடைய இருதயங்களை கர்த்தாவே ஸ்திரப்படுத்தும். எந்தெந்த பகுதிகளில் எல்லாம் என்னுடைய விசுவாசம், என்னுடைய சமாதானம் இல்லாதபடி ஒரு சூழ்நிலையில் நான் கடந்து போறனோ, கர்த்தாவே சமாதானத்தின் தேவன் நீர் சீக்கிரமாய் வருகிற தேவன், சமாதான காரணராய் இருக்கிறேன். கர்த்தாவே இந்த காலை வேளையில எங்களை உருவாக்கும் சொல்லி உங்களுடைய வாய்களை திறந்து, கர்த்தாவே எந்தெந்த பகுதிகளிலே சமாதானம் இல்லாதபடி என்னுடைய வாழ்க்கை அங்கலாய்ப்போடு கூட நடந்து கொள்கிறேன், அங்கலாய்ப்போடு கூட என்னுடைய வாழ்க்கை கடந்து செல்கிறது என்று சொல்லி ஒரு நீங்க யோசிக்கலாம். காலை வேளையில உங்களுடைய வாய்களை திறந்து, கர்த்தாவே நீர் பெரியவராய் இருக்கிறீர் ராஜா, நீர் வல்லவராய் இருக்கிறீர் கர்த்தாவே, என்னுடைய சமாதானம் உங்களிடத்தில் இருக்கும் பொருட்டாக இவைகளை சொல்லுகிறேன். கர்த்தாவே பிதாவோடு கூட அப்பா நீர் எங்களுக்கு சமாதான உடன்படிக்கையா இருக்கிறீர். இந்த காலை வேளையில ராஜா எந்த துக்கமோ, எந்த பலவீனமோ, எந்த சுகவீனமோ அப்பா எங்களை நெருக்கி வந்தாலும் கர்த்தாவே ஒரு நாளும் சமாதானத்தை நாங்கள் இழந்து போகாதபடி, தேவன் பால் உள்ள விசுவாசத்தில் நாங்கள் சோர்ந்து போகாதபடி இந்த காலை வேளையில நீர் எங்களை உற்சாகப்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம். குறிப்பா இந்த நாளில அப்பா ஆராதனை வேளையில எங்கள் இருதயங்களை நீர் ஸ்திரப்படுத்தும்படியா, உம்முடைய வார்த்தை எங்களுடைய இருதயங்களில் கர்த்தாவே இந்த காலை வேளையில விதைக்கப்படத்தக்கதா எங்கள் இருதயங்களை நாங்கள் கர்த்தாவே அப்ப ஆயத்தமாக்கி உம்முடைய சமூகத்துல வந்திருக்கிறோம். நீர் பேசுகிற தேவன் கர்த்தாவே, இந்த வார்த்தை எங்களுடைய இருதயங்களில் கர்த்தாவே நாங்கள் ஏந்தி கொண்டவர்களாய் அப்பா அது 100 மடங்கு கர்த்தாவே பலன் கொடுக்கத்தக்கதாய் எங்களுடைய இருதயங்களை நாங்கள் பக்குவப்படுத்தி நாங்கள் உம்முடைய சந்ததியில வந்து நிற்கிறோம் ராஜா. அப்பா எங்களை நீர் உருவாக்கும், எங்களை பலப்படுத்தும் சுவாமி. அநேகருக்கு ஆசீர்வாதமா எங்களை நீர் அப்பா நீர் வைக்க போவதற்காக ஸ்தோத்திரம். எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி உம்முடைய கரங்களில ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நீர் வல்லவர், நீர் பெரியவர். தொடர்ந்து எங்களுடைய வாழ்க்கையில அப்பா உம்மை மாத்திரம் நாங்கள் நம்பி ஜீவிக்க எங்களுக்கு போதிய பலனை தாரும். எங்களை தாழ்த்துகிறோம், உம்முடைய கரங்களில ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தகப்பனே, ஆமென், ஆமென். அவருக்கு ஒப்பான தேவன் இல்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் தேவனுக்கு ஒப்பான தேவன் இல்லை. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை அவர் வழிநடத்தி வரும் பொழுது எல்லாம் ஓடி வராங்க. முன்னாடி செங்கடல் இருக்கு, பின்னாடி எதிரி துரத்திட்டு வரான். அப்போ ஜனங்களுக்குள்ள ஒரு எண்ணம் இருந்திருக்கும்ல, நமக்குள்ள இருக்கிற அதே எண்ணம் இருந்திருக்கும். நிறைய நேரங்களில் நம்ம யோசிப்போம், அங்கேயே இருந்திருக்கலாம், அப்படியே இருந்திருக்கலாம், நம்ம ஏன் இப்படி வந்து இங்கே மாட்டிகிட்டு இருக்கோம் அப்படின்னு நான் யோசிச்சிருக்கேன் நிறைய சூழ்நிலையில். அதை மாதிரி தான் இஸ்ரவேல் ஜனங்களும் ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தாரு, ஆனால் அதை மறந்துடுவோம். எப்போ நம்மளுடைய போராட்டமான சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது அதையெல்லாம் நம்ம மறந்துட்டு அவரிடத்துல கேள்வி கேட்குற ஜனங்களாக இருப்போம். அதுபோல தான் அவங்க ஓடி வரும் பொழுது மோசேயோட நிலைமை எப்படி இருந்திருக்கும் நான் யோசிச்சு பார்க்குறேன். ஐயோ இவ்வளோ பேருக்கு வழியே இல்லையே, நான் எங்கே சமுத்திரத்தில் கொண்டு போய் தள்ளி விட போகிறேன் நான். ஆனால் அவர் அந்த இடத்துல ஒரு வழியை ஏற்கனவே ஆயத்தம் பண்ணிட்டு தான் அவங்கள அவர் கொண்டு வந்தார். இந்த காலை வேளையில் கூட வழி இல்லாத பாதையில் ஆண்டவர் நம்மளை நடத்தலை, ஏற்கனவே வழியை ஆயத்தம் பண்ணி வச்சுட்டு தான் நம்மளை நடத்துகிறார். நம்ம கண்களுக்கு அது தெரியாமல் இருக்கும், ஏற்ற நேரத்தில் அந்த வழியை நமக்கு காண்பிக்க அவர் வல்லவர். சமுத்திரத்தையும் பிளந்து வழிய அவர் ஆயத்தம் பண்ண வல்லவர். அப்படிப்பட்ட தேவனை தான் நம்ம ஆராதிக்கிறோம். இந்த காலை வேளையில் கூட எந்த ஒரு சூழ்நிலை நம்மளுடைய இருதயத்தில் ஒரு பாரமாக இருந்தாலும் உமக்கு ஒப்பான தேவன் இல்லைன்னு சொல்லி அவர் செய்த நடத்தி வந்த அதிசயங்களை எல்லாம் நினைத்து இந்த பாடலை பாடி அவரை துதிக்க போகிறோம். தூதர்கள் உண்ணும் உணவால் நீங்கள் போஷித்தீங்களே, எங்களை நீங்கள் கைவிட்டுருவீங்களா? அத்தனை லட்சம் ஜனங்களை போஷித்த தேவன் நம்ம வீட்டில் 2 பேர் 4 பேர் 3 பேர் தான் இருக்கோம், நம்மளை போஷிக்காமல் விட்டுருவாரா? இந்த காலை வேளையில் கூட அதை உணர்ந்தவர்களாய் இந்த ஒரு வரியையும் பாடும் பொழுது விசுவாசத்தோட ஒரு விசுவாச அறிக்கையாய் நீர் எப்படிப்பட்ட தேவன்னு சொல்லி அவரை நம்ம துதிச்சு பாட போகிறோம். ஸோ நம்ம உள்ளத்தின் ஆழத்துலேருந்து கரங்களை தட்டி சந்தோஷமாக இந்த பாடலை பாடுவோம்.
வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? வான்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீர். அதிசயம் இன்றும் அற்புதம் செய்திடுவே. உம் நாமம் அதிசயம் இன்றும் அற்புதம் செய்திடுவே. உமக்கு ஒப்பானவர் யார்? உற்சாகமாய் சொல்லுவோமா? அவருக்கு ஒப்பான தெய்வம் யாருமே இல்ல. உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? 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 வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? அல்லேலூயா. நமக்கு எத்தனையோ காரியங்கள் உண்டு அவருக்கு நன்றி செலுத்த, அவரை துதிக்க. என்னுடைய சுவாசம் ஒளியும் வரை நான் துதிப்பேன்னு சொல்லி இந்த பாடலை உற்சாகமாய் கரங்களை தட்டி பாடுவோம். சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன்.
எத்தனை முறையிடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. எத்தனை முறையிடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்துக் கொண்டீரே. என்னையும் உம்முடன் சேர்த்து கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவீரே. பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்துக் கொண்டீரே. என்னையும் உம்மோடு சேர்த்து கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். எங்கள் உள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவே. அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம் அவரையே நேசிக்கிறே. எந்த உள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவே. அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம் அவரையே நேசிக்கிறே. அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவே. அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவே. சென்ற காலம் முழுவதும் காத்தாரே, ஒரு சேதமும் அணுகாமல். சென்ற காலம் முழுவதும் காத்தாரே, ஒரு சேதமும் அணுகாமல். சொந்தமாக ஆசி பொழிந்தனக்கின்றும் சுகபலன் அளித்தாரே. சொந்தமாக ஆசி பொழிந்தனக்கின்றும் சுகபலன் அளித்தாரே. அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவே. அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்த
எந்த நன்மலாம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். சில வேளை இமை பொழுதே தம் முகத்தை சிருஷ்டிகர் மறைத்தாரே. சில வேளை இமை பொழுதே நம் முகத்தை சிருஷ்டிகர் மறைத்தாரே. கடும் கோபம் நீங்கி திரும்பவும் என்மேல் கிருபையும் பொழிந்தாரே. கடும் கோபம் நீக்கி திரும்பவும் என்மேல் கிருபையும் பொழிந்தாரே. அல்லேலூயா துதி அல்லேலூயா, இந்த நன்மலாம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா, இந்த நன்மலாம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். பஞ்சகாலம் ஒழுங்கின நேர்ந்தாலும் என் பஞ்சமே ஆனாரே. பஞ்சகாலம் பெருகிட நேர்ந்தாலும் தாம் பஞ்சமே ஆனாரே. அங்கும் இங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் அளித்தாரே. அங்கும் இங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் அளித்தாரே. அல்லேலூயா துதி அல்லேலூயா, இந்த நன்மலாம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா, இந்த நன்மலாம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். எந்த உள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவேன். எந்த உள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவேன். அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம் அவரை நேசிக்கிறேன். அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம் அவரை நேசிக்கிறேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா, இந்த நன்மலாம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா, இந்த நன்மலாம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். எத்தனை பேர் உண்மையிலே கர்த்தரை கொண்டாடுறீங்க? அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய நாசியில சுவாசத்தை வைத்தவர் தேவன் தான். சமாதானத்தோடு நம்ம படுக்கிறோம். காலையில் நம்ம எந்திரிக்கிறதுக்கு சரியான பலனை கொடுக்கிறது கர்த்தர் தான். எதுவுமே உத்தரவாதம் நம்ம படுக்கும்போது என்ன தூங்கும் போது என்ன நடக்குதுன்னு தெரியல. ஆனால் அடுத்த நாள் காலையில் நம்மளை எழுப்பாடுறாருல. அவருடைய கிருபைகள் காலைதோறும் புதுசா இருக்குது இல்லை? எத்தனை பேர் அதை உணர்ந்து நம்ம நன்றி உள்ளவர்களா இருக்கிறோம்? எனக்கு இதை செய்யலையே, அதை செய்யலையே, எனக்கு இதை தரலையேன்னு நம்ம யோசிக்கிறோம்ல. எனக்கு அவங்கள போல எனக்கு நீங்க செய்யலையே கர்த்தாவே. நானும் தினமும் வேதத்தை படிக்கிறேன், நானும் கோயிலுக்கு போறேன், ஆனா எனக்கு ஏன் இது நடக்கல அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். உங்களை குறித்து ஒரு பெரிய திட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதில் நம்ம கரெக்டாக நம்ம இணைந்து இருக்கும்போது தான், அவருடைய திட்டத்தின்படி நம்ம இருக்கும்போது மட்டும்தான் அவருடைய திட்டத்தை நம் மூலமாக நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் ஆலோசனையில் அதிசயமானவர், செயலிலே மகத்துவமானவர் என்று வாசிக்கிறோம். ஆமேன். இந்த மாதம் முழுவதும் கர்த்தருடைய கிரியைகளை நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். இந்த வாரம் கூட தொடர்ந்து நான் புதிதாக எதையும் பேசணும்னு ஜெபம் பண்ணும் பொழுது இதுவரைக்கும் போதகர் நமக்கு போதித்த அதே காரியங்களை
மறுபடியும் பேசலாம்னு நினைக்கிறேன். என்னடா அதே தான் கேட்டோம் ஏற்கனவே, மறுபடியும் அதை தான் போதிக்கணுமா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, பிலிப்பியர் 3:1 இப்படியாய் சொல்லுது. என்ன சொல்லுது? என் சகோதரரே, பேசப்பட்டவைகளையே மறுபடியும் பேசுவது எனக்கு வருத்தமல்ல. அப்படி எழுத அதில் இல்லை, எழுதினவைகளையே. பிலிப்பியர் 3:1 கொஞ்சம் வாசித்து பாருங்க. பவுல் சொல்றார், அதில் எழுதினவைகளையே மறுபடியும் எனக்கு எழுதுவது, வாசிங்க. அது உங்களுக்கு நலமாயிருக்கும் என்று கருதுகிறேன் என்றார். பேசினவைகளை திரும்பி பேசுறது இட்ஸ் நாட் டீடியஸ் டு மீ, அது நமக்கெல்லாம் பிரயோஜனமாக இருக்கும் என்றதனால் இந்த காரியங்களை மறுபடியும் ஒரு தடவை நம்ம தியானிக்கும் பொழுது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு இது மிக பிரயோஜனமாக இருக்கும். ஏங்க பேசினதையே அதே நோவாவும் அதே எஸ்தரையும் குறித்து நான் பேசலான்னு நினைக்கிறேன். ஏன் அதே நீங்கள் குறித்து பேசுகிறீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா, தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? ஆண்டவருடைய வார்த்தையில் ஒவ்வொரு நாளும் நாம் வேறுண்டவர்களாய் அதில் கட்டப்பட்டவர்களாய் இருக்கணும். நமக்கெல்லாம் தெரியும், சண்டே ஸ்கூலில் நிறைய செய்திகளை கேட்குறோம் இல்லையா? 2 பேர் வந்து வீடு கட்டினாங்க. எவ்வளோ பேர் வீடு கட்டியிருக்கிறீங்க? எவ்வளோ பேர் வீடு கட்ட போகணும்னு நினைக்கிறீங்க? ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும்போது நிச்சயமாக தேவன் உங்களுக்கு செய்கிறவராக இருக்கிறார். மத்தேயுவில் வாசிக்கிறோம், நான் சொல்லிய, மத்தேயு 7:24 இப்படியாய் சொல்லுகிறது, நான் சொல்லிய அந்த வார்த்தைகளை கேட்டு இவைகள் படி செய்கிறவன் எவனோ அவனை நான் கன்மலையின் மேல் வீடு கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து வெள்ளம் வந்தது, காற்றடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. நான் சொல்லிய அந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் வீட்டை மணல் மேல் கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். நம்ம என்ன நினைக்கிறோம் அதை பார்க்கும்போது? 2 பேர் 2 பிளாட் வாங்கினாங்க. ஒருத்தனுடைய பிளாட் எப்படி இருந்தது? ஒரே மண்ணும் கல்லுமா இருந்தது. இன்னொருத்தனுடைய இடம் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தது, அதனால் அவன் நல்லா கட்டினான் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா? நானும் அப்படி தான் பண்ணலாம்னு நினைத்து கொண்டிருந்தேன். அந்த இடத்த வந்து ஒவ்வொருத்தனும் கிடைக்கிறது வேறங்க. அவனுக்கு கிடைச்ச கிருபைகள் வேற, எனக்கு கிடைச்ச கிருபைகள் வேற. நான் எவ்வளோ நாள் கஷ்டப்பட்டாலும் எனக்கு ஒன்றும் கிடைக்க மாட்டேது. அவனுக்கு எல்லாமே லேசாக கிடைக்குதுன்னு நினச்சோம். ஆனால் மேட்ரு அது இல்லை. லூக்கா வாசிங்க, லூக்கா 6:47 வாசிங்களேன். என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் யாருக்கு ஒப்பாயிருக்கான் என்று உங்களுக்கு காண்பிப்பேன். ஆழமாய் தோண்டி கற்பாறையின் மேல் அஸ்திபாரம் போட்டு வீடு கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான். பெரு வெள்ளம் வந்து நீரோட்டம் அந்த வீட்டின் மேல் மோதியும் அதை அசைக்க கூடாமல் போயிற்று, ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. என் வார்த்தைகளை கேட்டும் அவைகளின்படி செய்யாதவனோ அஸ்திபாரம் இல்லாமல் மண்ணின் மேல் வீடு கட்டினவனுக்கு ஒப்பாயிருக்கிறான். நீரோட்டம் அதன் மேல் மோதின உடனே அது விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். 2 இடம் எப்படி இருக்குது? ஒரே மாதிரி தான் இருக்குது. புரிந்து கொண்டீங்களா? கிடைக்கிற எல்லாருக்கும் ஒரே காரியத்தை தேவன் கொடுக்குறார். ஒருத்தன் என்ன பண்ணா, இட் டக் டவுன் டீப். இன்னொருத்தன் என்ன பண்ணா, மேலோட்டமாக அப்படியே காரியத்தை கேட்டு வந்து முடிச்சுட்டு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான், முடிஞ்சு போச்சு. மேட்ரு அதுதான். யார் ஆழமாய் தோன்றுகிறார்களோ அவர்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அதை தாக்கு பிடிக்கக்கூடிய பலனை தேவன் தருகிறார். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் இல்லை என்று சொல்ல காலம் நம்ம கேட்டோம். உலகத்தில் பிரச்சனைகள் உண்டு, ட்ரிபுலேஷன்ஸ் எல்லாமே இருக்குது. எல்லாமே அவைகள் மத்தியில் உலகத்தினுடைய பிரச்சனைகளையும் கவலைகளையும் பார்த்து நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆகி சோர்ந்து கணத்தில் கை வைக்க அப்படின்னு ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? இந்த உலகத்தை நான் ஜெயித்தேன், ஆகவே நீங்கள் திறன் கொள்ளுங்கள் என்றார். அப்போ எப்படி நான் திறன் கொள்ள முடியும்? அந்த அனுபவத்தில் நான் இருக்கும் பொழுது, அந்த வார்த்தைகளை இன்னும் அதிகமாக தியானிக்கும் பொழுது தான் என்னுடைய ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங் ஆகுது. ஃபவுண்டேஷனே இல்லாமல் ஒரு வீடை கட்ட முடியுமா? பல நேரத்தில் நம்ம சூப்பர்ஃபிஷியலாக அப்படியே பார்க்குறோம் எல்லாத்தையுமே. தேவனுடைய வார்த்தைக்குள்ள ஆழமாக போகும் பொழுது 2 பேர் இந்த வார்த்தைகளை கேட்டாங்க. இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகளை அவர்கள் தான் கேட்டாங்க. ஆனால் ஒரே ஒருத்தன் அவருடைய வார்த்தைகளை ஆழமாய் தோண்டி இன்னும் உள்ளார போய் உட்கார்ந்து ஆண்டவரே நான் எப்படி செயல்பன்று கேட்டதுனால அந்த வீடு எப்படி நினைச்சுது? அந்த வீடு நின்றது. பெருமழை வந்தது, மழை பெய்தது எல்லாம், ஆனால் கூட அந்த வீடு ஸ்ட்ராங்காக நின்றதை நம்ம பார்க்குறோம். ஏன் அப்படின்னா அந்த ஃபவுண்டேஷன் எப்படி இருக்குது? ஸ்ட்ராங்கானதாக இருக்குது. நீங்கள் இந்த எர்த்குயிக் வந்தப்போ நீங்கள் பார்த்துருக்கலாம் இல்லையா? தாய்லாந்தில் எவ்வளோ பில்டிங் குலுங்குச்சு, அப்படியே மேலே இருந்தெல்லாம் தண்ணீர் கொட்டுச்சு கீழே. அந்த பில்டிங் சரியில்லைன்னு என்ன ஆச்சு? அப்படியே இன்னொரு பில்டிங் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருந்தது. ஒரு பில்டிங் பார்த்துருப்பீங்க நிறைய வைரல் வீடியோவில். அப்படியே ஒரு பேக்கெட் ஆஃப் கார்டு மாதிரி கீழே குழுந்துச்சு. என்ன ரீசன்? அதை இன்வெஸ்டிகேட் பண்ணுறான் அப்படின்றான். ஃபவுண்டேஷன் சரியாக இல்லை. ஒரே பில்டிங் தான், ஏற்கனவே நிற்கிற பில்டிங்கு
ஆடி அது குலுங்கி நிற்குது. ஆனால் இன்னொரு பில்டிங்கும் அப்படியே எல்லாம் பொடி பொடியாக கீழே விழுந்துருச்சு. அதுக்கு ரீசன் என்ன? அடித்தளம் ஸ்ட்ராங்காக இல்லை. கிறிஸ்துவுக்கு மேல் கட்டப்பட்டவர்களாய் நாம் காணப்படவில்லை. கொஞ்சம் பிரச்சனை வந்தாலும் எல்லாரும் தடுமாறுறோம். ஆனால் அஸ்தி ஆட தான் செய்யுது. பில்டிங் ஆடுது. நல்லா கவனிங்க. அந்த பில்டிங் ஷேக் ஆகலையா? மூவ் ஆச்சு. 2 பில்டிங் மூவ் ஆச்சு. மேலே இருந்த எல்லா வாட்டர் ஸ்பிளாஷ் ஆகி கீழே கொட்டிச்சு. பிரச்சனை 2 பேரையும் பாதிக்குது. ஆனால் அஸ்திவாரம் கிறிஸ்துவுக்குள் வேறுண்டு இருக்கும் பொழுது அந்த மரம் எல்லாவற்றையும் தாங்கி நிற்கிறதா இருக்கிறது. அதனால தான் மறுபடியும் மறுபடியும் அந்த வார்த்தைகளை குறித்து நம்ம தியானிப்பது, தேவன் எவ்வளவு பெரிய என்று தியானிப்பது நமக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கின்றதுனால அவைகளை குறித்து இன்றைக்கு நாம் தியானிக்கலாம் என்று நான் நம்புகிறேன். ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி இந்த தியானத்துக்கு அடிப்படையாக ஒரு வசனத்தை வாசிப்போம். ஏசாயாவுடைய தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம் 28வது அதிகாரம் 29வது வசனம் வாசிப்போம். இதுவும் சேனைகளின் கர்த்தராலே உண்டாகிறது. அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயலில் மகத்துவமானவர். இதுவும் சேனைகளின் கர்த்தராலே உண்டாயிற்று. அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயலிலே மகத்துவமானவர் எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு மூலை பாருங்க. இதில் பாருங்க, இந்த மொழிபெயர்ப்பில் என்ன போட்டிருக்காங்க பாருங்க, எக்ஸலன்ஸ் அண்ட் கைடன்ஸ் போட்டிருக்காங்க. தமிழ் மொழிபெயர்ப்பு எப்படி கொஞ்சம் வாசித்து பாருங்க. இதெல்லாம் பார்க்கும் பொழுது கைடன்ஸ் அப்படின்னு போட்டிருக்கான். ஆனால் ஆக்சுவலாக எப்படி இருக்கணும்? அது இஸ் எக்ஸலன்ட் இன் இஸ் ஒர்க்கிங் என்று எழுதப்பட்டிருக்கணும். அவர் செயலிலே மகத்துவமானவர், அவர் செயலிலே மகத்துவமானவர் என்று சொல்றார். கர்த்தர் அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? தமிழில் ரொம்ப அழகாக மொழிபெயர்த்திருக்கிறாங்க பாருங்க. கர்த்தர் செயலிலே மகத்துவமானவர். கர்த்தர் நம்ம சொல்கிறோம். கர்த்தர்ன்ற வார்த்தையை போய் யோசித்து பார்த்துட்டீங்களா? தமிழில் மொழிபெயர்த்தவன் ரொம்ப பிரில்லியண்டான டிரான்ஸ்லேஷன் பண்ணியிருக்கிறான். கர்த்தர் என்ற வார்த்தை என்னத்தை காண்பிக்குது அப்படின்னா, கர்த்தா, அது சமஸ்கிருதத்திலிருந்து மொழிபெயர்க்கப்பட்ட வார்த்தைன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா அவர் செயல்படுகிறவர், அவர் இருக்கிறவாகவே இருக்கிறவர். மோசேக்கு அவர் வெளிப்படுத்தினார். அவர் எல்லாவற்றையும் பார்த்து வேடிக்கை பார்க்குற ஒரு தேவன் அல்ல, அவர் செயல்படுகிற ஒரு தேவன். இதுக்கு காரணக்கர்த்தா யாருன்னு சொல்றது கேட்குறீங்க இல்லையா? அந்த கர்த்தரை தான் அவர் செயல்படுகிற, இஸ் அ டூயர். இந்த வேதம் முழுவதுமே நம்ம பார்க்குற ஏதோ கர்த்தர் செயல்படுகிறதுன்னு இல்லை, ஒரு ஆக்ஷன் த்ரில்லரை விட மிகப்பெரிய புஸ்தகம் தான் அந்த வேதமாக இருக்கிறது. ஆமென். தேவன் சும்மா இல்லை. அவர் பல நேரத்தில் நம்ம நினைக்கிறோம், ஆண்டவர் என் வாழ்க்கையில் எங்கே இருக்கிறார், அவர் இருக்கிறாரா, இல்லை அவர் எங்கேயாவது செயல்படுகிறான்றலாம் நம்ம கேட்கிறோம். ஆனால் தேவன் மிக நல்லவரும் நம்ம வாழ்க்கையில் செயல்படுகிறமா இருக்கிறார். அவருடைய செயல்பாடுகளை பாருங்கள். அந்த அதிகாரத்தில் ஒரு வசனத்தை நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை பார்ப்போம் பாருங்கள். தேவனுடைய வழிமுறைகள், ஆலோசனைகள் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. 24வது வசனம் இப்படியா சொல்லுது பாருங்க. 25வது வசனம், அது கூட வேணாம், 27 வாசிங்க. சாதாரண வாசிப்போம். 27 வாசிங்களேன். உளுந்து துலத்தாலே போரடிக்கப்படுகிறதில்லை, சீரகத்தின் மேல் வண்டிலின் உருளை சுற்ற விடப்படுகிறதும் இல்லை. உளுந்து கோலினாலும் சீரகம் மிலாற்றினாலும் அடிக்கப்படும், அப்பத்துக்கு தானியம் இடிக்கப்படும், இடைவிடாமல் அவன் அதை போரடிக்கிறதில்லை. அவன் தன் வண்டிலின் உருளையால் அதை நசுக்குகிறதும் இல்லை, தன் குதிரைகளால் அதை நொறுக்குகிறதும் இல்லை. இப்போ இருக்க ஜெனரேஷனுக்கு இது என்ன வாசிக்கிறாங்கன்னே புரியாது இல்லையா? என்னவோ சொல்றீங்க அப்படின்றீங்க. எவ்வளோ பேர் போரடிக்கிறத பார்த்துருக்கீங்க? வயலில் அறுவடை செய்து அந்த கதிர்களை பிரித்து இருக்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். சின்ன வயசில் இருக்கும்போதில் இப்போல்லாம் எல்லாம் மாறிடுச்சு. த்ரெஷிங் ஃப்ளோருக்கு த்ரெஷிங் மிஷின் வந்துருச்சு. யாரும் எதுவும் செய்கிறதில்ல. ஒரு வயலில் அறுத்து கொண்டு வரும் பொழுது ஒரு பெரிய பாறையில் அதை கொண்டு போய் போட்டு அது மேலே மாடெல்லாம் ஓட்டி பிரித்து எடுப்பாங்க. அப்போ தான் அந்த நெல் தனியாக பிரித்து எடும். அதே சமயத்தில் உளுந்துருக்கு இல்லையா, சின்ன சின்ன சீரகம், அதெல்லாம் அதுக்கு மேலே மாடெல்லாம் ஓட்டினா என்ன ஆகும் தெரியுமா? எல்லாம் சேர்ந்து க்ரஷ் ஆகி ஒன்றுமே இல்லாமல் போயிடும். எதை எப்படி கையாள வேண்டும் என்பதை மனிதனுக்கு தேவன் கற்றுக் கொடுத்தவராக இருக்கிறார். புரியுதா? ஒவ்வொன்றையும் எப்படி ஹேண்டில் பண்ணணும், அதுதான் தேவனுடைய ஆலோசனையாக இருக்கிறது. உளுந்து அடிக்கிறதுக்கு லேசாக அடிக்கணும் பாருங்கள். அதை குச்சி வச்சு அடிக்கலாம். மிலாட்டினால் என்ன அப்படின்னா, ஒரு பெரிய கோல் எடுத்து தட்டுவாங்க. நம்ம ஊரில் நீங்கள் பார்த்துருக்கலாம். இந்த உளுந்து மற்ற பயிர்களெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஊரில் விவசாயமே இருக்குதானே எனக்கு தெரியல, அந்த அளவுக்கு ஆகி போயிடுச்சு. ஆனாலும் கூட அவைகளை பெயர்த்து எடுத்து வரும்போது ஒரு கோலை வச்சு தட்டி எடுப்பாங்க. அப்போ தான் அதில் இருக்கிற உளுந்தெல்லாம் உடையாமல் அருமையாக தானியம் மட்டும் தனியாக வரும். ஆனால் நெல் அப்படி இல்லை, அதுக்கு மேலே ஒரு உருளையை சுற்றணும். இன்றைக்கி எல்லாத்துக்கும் த்ரெஷிங் மெஷின் வந்தது வேறு விஷயம். அப்படி இருந்தாலும் கூட அதை பிரித்து எடுக்கும்போது தான் அந்த தானியம் சரியாக போகும். எந்த காரியத்தை செய்யும் பொழுது தான் அந்த பாருங்க, அதெல்லாம் செய்து அந்த கோதுமையை இடித்து மாவாக்கி நம்மளுக்கு கொடுக்கறத நம்ம பார்க்குறோம். ஒவ்வொரு காரியத்தையும் தேவன் மிக அற்புதமாய் செய்கிறவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் என்பது மிக ஞானமாய் புத்தி உள்ளதா கிரியைகளை செய்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். ஒரு போதகர் இப்படியாக வேடிக்கையாக சொன்னார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்த பொழுது சக்கேவை பார்த்து என்ன சொன்னார்? நீர் இறங்கி வா, நான் இன்றைக்கு உன் வீட்டில் தங்க வேண்டும் என்று. ஆனால் அதே நேரத்தில்
அந்த கானானை ஸ்திரியை பார்த்து, நான் இன்றைக்கு உன் வீட்டில் தங்க வேண்டும் என்றால் கதையே மாறி இருக்கும். புரியுதா? உங்களுக்கு சொல்கிறது புரியுதா? நான் உங்கள் வீட்டில் தங்கினா கதையை மாற்றிருப்பாங்க, இயேசு கிறிஸ்துவோட பேரே மாற்றிருக்கோம். ஆனால் அவர் சொன்னது உன் புருஷனை அழைத்து கொண்டு வா என்றார். யார் வீட்டில் தங்கணும், யாரை அழைக்கணும் என்பது இயேசு கிறிஸ்துக்கு தெரிகிறதா இருக்கிறது. அவர் ஒரு நாளும் மாற்றி செயல்படுகிற ஒரு தேவன் அல்ல. அவர் செயலிலே மகத்துவமானவர், ஆலோசனைகள் அதிசயமான ஒரு தேவனாக இருக்கிறார். அதுதான் நம்ம கடந்த நாட்களில் தியானித்தோம். மறுபடியும் அந்த நோவாவுடைய காலகட்டத்தை நம்ம திருப்பிக் கொள்வோம். நோவாவுடைய வாழ்க்கையில் அவன் எப்படிப்பட்டவனாய் காணப்பட்டான் என்பதை நாம் தியானிப்போம். பாருங்க, ஆதியாகமத்தினுடைய புஸ்தகம் 6:9 கொஞ்சம் வாசிங்க. நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்தான். நோவாவுடைய காலத்தை நாம் பார்க்கிறோம். நோவை குறித்து பார்க்கும் பொழுது நம்ம ரொம்ப பாருங்க, சாதாரணமாக நம்ம பல வார்த்தைகளை பார்த்து கடந்து போகிறோம். நோவா என்பவன் ஒரு சாதாரணமான மனிதன் அல்ல. ஆதாமை தேவன் படைத்தால் கூட இன்றைக்கு இருக்கிற இந்த உலகம் யார் மூலமாக வந்தது? இன்னைக்கு நம்ம இருக்கிற இந்த உலகத்தினுடைய எல்லா பகுதிகளும் நோவா அவனுடைய 3 பிள்ளைகள் வழியாக இந்த உலகம் முழுவதும் பரவி வந்ததை நம்ம பார்க்குறோம். அப்படிப்பட்ட காலத்தில் நோவா தேவனோடு சந்தரித்து கொண்டிருந்தான். தேவன் ஆண்டவரோடு உறவாடி கொண்டிருந்த ஒரு மனிதனாய் நோவா காணப்பட்டான். இது என்னங்க பெரிய மேட்டர் அப்படின்னு நம்ம நினைக்கலாம் பல நேரத்தில். ஆனால் எப்படிப்பட்ட நிலைமையில் அவன் உறவாடி கொண்டிருந்தான், அந்த நேரத்தில் அந்த சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதாக இருந்தது? மனுஷன் பாருங்க, 6 அதிகாரம் 5 வசனத்தை வாசிங்களேன். 6 அதிகாரம் 5 வசனம். மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு தாம் மனுஷனை பூமியில் உண்டானதுக்காக விசனப்பட்டார். இப்போ சொல்கிறாங்க பாருங்க, இவனுடைய பிரச்சனையே என்னடா, இவனுடைய மேட்ரு என்னன்னா எப்படி கெடுக்கிறது, எப்படி அடுத்தவனை ஒழிக்கிறது, இதை தான் யோசிப்பீங்களாடா, இதை தான் எப்பயும் பிளான் பண்ணுவீங்களா அப்படின்ற அளவுக்குன்றது அந்த உலகம் இருந்தது. எல்லாரும் மோசமாக இருக்கும் பொழுது அவர்களுடைய மத்தியில் நோவா என்ற ஒரு தனி மனிதன் மேலே வேதம் ஒரு ஃபோக்கஸ் லைட்டை கொண்டு போய் காண்பிக்குது. அவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான்? அவர்கள் மத்தியில் இன்றைக்கு உலகத்தினுடைய மக்கள் தொகை எவ்வளவா இருக்குது? ஒரு 820 கோடி 830 கோடின்னு சொல்கிறாங்க, வைத்துக் கொள்ளுங்கள். அவைகள் மத்தியில் ஒரு தனி மனிதனை வேதம் ஃபோக்கஸ் பண்ணி வெளிச்சமிட்டு காண்பிக்கிறது. அதுதான் நோவாவுடைய காலத்தில் இருந்தது. நோவா காலத்தில் இருந்த மக்கள் தொகை 1 கோடியான நம்மளுக்கு தெரியாது. இன்றைக்கு 4500 5000 வருடங்கள் முன்பதாக நோவா இருந்தார். ஆனால் அவர்களுக்கு மத்தியில் ஒரு சிங்கிள் மேன் இஸ் ஸ்டாண்டிங் அவுட். ஒரு கூட்டத்துக்கு பின்னாடி போல, இட் டிட் நாட் ஃபாலோ ஹெர்ட். உலகம் எப்படி போகுதுன்னு உலகத்தினுடைய காரியத்தில் போல எவ்வளவு மக்கள் இருந்தாலும் கூட அவர்கள் மத்தியில் நோவா என்ற தனி மனிதனை இந்த வேதம் ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு போகுது. ஆண்டவர் அவனை பார்த்து பேசுகிறார். அந்த நோவாவை பார்த்து பேசும் பொழுது பாருங்க, அந்த காலகட்டத்தில் எவ்வளவு பெரிய விஷயம். அவனோட சொல்கிற காரியம் என்ன? 13 வசனம் அதே அதிகாரத்தில் வாசிங்களேன். அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, மாம்சமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பாக வந்தது. அவர்களாலே பூமி கொடுமையினால் நிறைந்தது. நான் அவர்களை பூமியோடும் கூட அழித்து போடுவேன். வாசிங்க. நீ கொப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு. அந்த பேழையிலே அறைகளை உண்டு பண்ணி அதை உள்ளும் புறம்புமாக கீழ்பூசு. நீ அதை பண்ண வேண்டிய விதம் என்னவென்றால், இதை ஒரு பிளான், ஒரு பேட்டர்னை கொடுக்குறார் தேவன். ஏன் இந்த பேட்டர்னை கொடுக்கான்றது போன வாரம் அருமையாக நம்ம தியானித்தோம் இல்லையா? மழையே வரல, வெள்ளமே வரல. இது வரைக்கும் ஒரு அன்பிரசிடென்டட் ஈவெண்ட்டாக இருக்குது. அந்த சமயத்தில் வாய்ப்பே இல்லாத இடத்துல ஒரு பேழையை கட்டும்படி தேவன் சொல்கிறார். நான் ரொம்ப காலங்களுக்கு முன்பதாக நினச்சிருக்கேன், ஆதியாகம புஸ்தகத்தை நம்ம வாசித்து முடிக்கணும்னா ஒரு 50 வருடம் ஆகணும் அப்படின்னு நினச்சேன். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நினச்சேன், அதை வாசித்ததுக்கு அப்புறம் ஒரு 100 வருஷம் ஆனதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு புரிய நினச்சேன் நான். அதுக்கப்புறம் போன வாரம் நான் அந்த காரியத்தை கேட்டதுக்கப்புறம் ஒரு 10,000 வருஷம் ஆனால் கூட நம்மளால் ஆதியாகமத்தினுடைய வார்த்தையை புரிந்து கொள்ள முடியாது என்று தீர்மானம் பண்ணேன். ஏன் அப்படின்னா, அது வரைக்கும் போன வாரம் என்ன பார்த்தோம், மழையே பெயலை என்று கேட்கும்போது எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. போன 2 வாரத்துக்கு முன்னாடி பாஸ் சொல்லும்போது, அப்போ நோவாவுடைய காலம் வரைக்கும் வெள்ளம் ஒரு மேட்ரு கிடையாது, மழையே வரல. அந்த ஒரு சூழ்நிலையில் நீ ஒரு பேழையை கட்டு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ எனக்குள்ள வந்த கேள்வி, அது வரைக்கும் மழை பெய்யவே இல்லையா? வேதத்தில் எந்த இடத்துலையுமே நெவர் ரிட்டன் எக்ஸ்பிளிசிட்லி தெர் வாஸ் ரெயின். நல்லா கவனிங்க. அப்போ எனக்குள்ள பல கேள்வி ஓடிச்சு, யோசனை பண்ண. அப்போனா எப்படி ஹைட்ராலஜிக்கல் சைக்கிள் நடக்குது? கொஞ்சம் டெக்னிக்கலாக நம்ம யோசிக்கிறோம் இல்லை? மழை சுழற்சி எப்படி வருது, எப்படி பூமி ஆவியாகுது, எப்படி இறங்குது கீழே, எப்படி ரொம்பச்சு எல்லாம், எப்படி விவசாயம் நடக்குது, எப்படி உலகம் பொழைச்சுது? நோ ஆன்சர்.
அன்னைக்கு காரணம் என்ன? நிறைய நம்ம நினைச்சு பார்க்குறோம், சயின்ஸை பற்றி நினைக்கிறோம். உலகம் எப்படி உருவாச்சு அப்படின்னா என்ன சொல்கிறாங்க, ஒரு துவல்லேருந்து உலகம் உருவாச்சியா, நெபுலா வெடித்து வந்து உருவாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னா டெய்லி ஒரு எவ்வளோதான் நடக்குது, உலகம் உருவாயிருக்கலாமே. நல்லா நினச்சி பாருங்கள், கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள், ஆண்டவருடைய ஞானம் எப்படிப்பட்டது. அப்போல்லாம் என்ன அந்த சமயத்தில் க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட்லாம் கிடையாதா? இன்றைக்கி உலகம் வெப்பமயக்கலை பற்றி பேசுகிறோம், எங்கே பார்த்தாலும் திடீர்னு மழை, கிளவுட் பஸ்ட். நீங்கள் பார்த்தா இன்னைக்கு கூட செய்தி, சடன் கிளவுட் பஸ்ட், திரு இடத்துல எல்னினோ எஃபெக்ட், வறட்சி. அதெல்லாம் அந்த காலத்தில் அந்த சைக்கிள்லாம் இல்லையா? தேவன் அதை எப்படி செய்தார், எப்படி செயல்பட்டார்? ஏதாவது பதில் இருக்கா? ஒன்றும் கிடையாது. நம்மளுக்கு எப்படி உலகம் நடந்தது, எதுக்காக க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட் இருக்குது? இந்த உலகத்தை வெப்பமாக்குதலை, இப்போ பூமி உறைஞ்சி போயிருக்கும், கோல்டாகி எல்லாம் மறைஞ்சு போயிருக்கும். அதுக்காக தான் அந்த அட்மாஸ்பியரில் நம்ம இன்றைக்கி பார்க்குற கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஸ் எல்லாத்தையும் வைத்திருக்கிறார். சயின்ஸ் பிள்ளைங்க நல்லா தெரியணும் உங்களுக்கு அது க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட்னா. ஆனால் இன்றைக்கி மனுஷன் பண்ண பாவம் அவனுடைய சரீரத்தை மட்டும் இல்லை, உலகத்தையும் கெடுக்குது. எக்காலஜிக்கல் ஆர்டரையே டிஸ்டர்ப் பண்ணிவிடாது. அந்த வார்த்தையில் பேசுகிறோம். தேவன் அதனால தான் உலகத்தினுடைய ஆர்டரை மாற்றும்படியாக இந்த உலகத்தை அழித்து மாற்றணும்னு நினைத்தார். எவ்வளோ பெரிய காரியம் பாருங்கள். அந்த சமயத்தில் ஒரு வார்த்தையை நோவாவுக்கு சொல்லுகிறார். இப்பொழுது நோவா ஒரு பேழையை கற்றார். நோவாவுக்கு அந்த பேழை கட்டும்போது வயசு என்ன? எவ்வளோ வயசு? எவ்வளோ வயசு? நம்மளுக்கு 500 வயசுன்ற நம்ம வார்த்தோம், 2 வாரத்துக்கு முன்னாடி தான் கேட்டோம். ஆனால் நம்ம யோசிக்கிறோம், அதான் அதுக்கு தான் மறுபடியும் நம்ம தியானிக்கிறோம். 500 வருடங்கள் வரைக்கும் நோவாவுக்கு யாராவது இருந்தாங்களா? வேதத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா 500 வருடங்கள் வரைக்கும் நோவாவுக்கென்று ஒரு பிள்ளை பிறக்கவில்லை. இன்னைக்கால நம்ம பார்த்தோம், அபிரகாமுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை தேவன் கொடுத்தார். 75 வயசு ஆனவனே மனுஷனுக்கு எனக்கு ஒரு பிள்ளை இல்லைன்னு கவலைப்பட்டான். ஆனால் நோவாவுக்கு 500 வருஷம் ஆன வரைக்கும் ஒரு பிள்ளைகள் அவனுக்கு பிறக்கவில்லை. வேதம் அதை குறித்து ஃபோக்கஸ்டாக பேசவும் இல்லை, ஒரு மேட்டரா இல்லை. 500 வருஷம் ஆயிடுச்சு அவனுக்கு. நல்ல கவனிங்க, அதுக்கு முன்னாடி இருந்த ஆட்கள்லாம் நோவா அவங்க அப்பாவுக்கு பிறந்தபோது வயது என்ன? 168ன்னு வேதம் சொல்லுகிறது. அப்போ நோவாவுக்கு மட்டும் எந்த ஒரு சந்ததியும் எந்த ஒரு பிள்ளையும் இல்லாமல் தேவன் கொண்டு போக வேண்டிய அவசியம் என்ன? அதை குறித்து வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லவில்லை. அவர்கள் எப்பொழுது பிறந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது பாருங்கள். 5ஆம் அதிகாரத்தில், அந்த முதல் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, அவர்கள் பிறக்கும் பொழுது 5:32 வாசிங்க. நோவா 500 வயதான போது சேம், காம், யாபேத் என்பவர்களை பெற்றான். 500 வயதான பொழுதுதான். அதுக்கு முன்னாடி நிறைய வசனங்கள் நம்ம நேரம் இல்லை, ஒரு பெரிய பைபிள் ஸ்டடியாக மாறினதுனால சுருக்கமாக நான் கொண்டு போகிறேன். அவங்க அப்பா லாமேக் அவனுக்கு வைத்த பெயர், இவன் நம்மை விடுவிப்பான், ஒரு ரெஸ்ட்டை கொண்டு வருவான் என்று நோவாவுக்கு பேர் வைத்தார். ஆனால் 500 வருஷம் வரைக்கும் ஒன்றுமே நடக்கலை, அப்படியே போய்கொண்டிருக்குது. 500 வருஷங்கள் ஆகும் பொழுது தான் அவனுக்கு ஒரு பிள்ளைகள் பிறக்கிறாங்க. கொஞ்சம் நினச்சி பாருங்கள், அந்த காலத்தில் உள்ள சொசைட்டி எப்படி இருந்தது நம்மளுக்கு தெரியல. ஒருவேளை அவங்க கிண்டலாக பேசியிருக்கலாம், கேலியாக பேசியிருக்கலாம். ஆனால் தேவன் ஒவ்வொரு காலத்தையும் ஒவ்வொரு நேரத்தையும் அவருடைய சித்தத்தின்படி செய்கிறார். பல நேரத்தில் நம்ம நினைக்கிறோம், ஏன் ஆண்டவர் எனக்கு மட்டும் ஆசீர்வாதம் வரல, மற்றவெல்லாம் எல்லாத்தையும் பெற்று செட்டில் ஆகிட்டான், 500 வருஷம் எனக்கு ஆச்சு, என் வாழ்க்கையில் எதுவுமே நடக்காமல் இருக்குன்னு சொல்லிட்டு நோவா யோசித்தானா? நம்மளுக்கு தெரியாது. பல நேரங்களில் ஆண்டவர் சில காரியங்களை தாமதிக்கிறது போல செய்கிறார். நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் வராமல் இருக்குது. ஏனென்றால் ஆண்டவருடைய நோக்கம் என்ன? நோவாவுடைய சந்ததி இந்த உலகத்தினால் கரைபடாமல் இருக்க வேண்டும் என்று தேவன் சித்தம் கொண்டவராக இருந்தார். ஆமென். புரியுதா உங்களுக்கு? முதல்ல வந்திருந்தான் அப்படின்னா எல்லா பயல்களும் என்ன சேர்ந்து ஒன்றாகி போயிருப்பான், கட்டில் இந்த உலகம் வந்திருக்காது. God has got a great purpose, அதற்குள்ளார கொண்டு வருகிறார். இப்போ இந்த பிள்ளைகளை பெற்றெடுக்கும் போது இதை கொஞ்சம் நம்ம நல்லா ஃபோக்கஸ் பண்ணி பார்ப்போம். ஆண்டவர் அடுத்த லைனில் வரும்பொழுது அவர் என்ன சொல்கிறார்? ஆண்டவர் உன்னோட கூட அடுத்த 6ஆம் அதிகாரத்தில் 18வது வசனத்தை கொஞ்சம் வாசிங்களேன். உன்னுடனே என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன், நீயும் உன்னோடே கூட உன் குமாரரும் உன் மனைவியும் உன் குமாரரின் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசியுங்கள். ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்ல, என்னன்னா யாருக்காக அந்த உடன்படிக்கை ஏற்படுத்துறார்? நோவாவும் அவருடைய குமாரரும் அவருடைய மனைவிகளும் அவரோடு பிரவேசிங்கள் என்று ஆண்டவர் சொல்றார். அந்த பேழைக்குள்ளார அவர்களுக்கு மட்டும்தான் இடம் இருந்ததா? 2 பேர் 2:5 கொஞ்சம் வேகமாக வாசிங்க, அப்பதான் உங்களுக்கு அந்த காரியங்கள் புரியும். 2 பேதுரு 2:5. 2 பேதுரு 2:5. சர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி அவபக்தியுள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல் ஜலப்பிரளயத்தை வரப்பண்ணி. அப்ப நோவாவுடைய வேலை என்ன இருந்தது? அவர் பேழையை கட்ட ஆரம்பித்த காலத்திலிருந்து அவர் என்ன பண்ணாரு? பெரிய பிரசங்கம் பண்ணார். எதுக்கு பேழையை கட்டுறீங்க? ஒவ்வொரு சுத்தியிலையும் எடுத்து கொஞ்சம் அப்படியே நினச்சி பாருங்க, இமேஜின் பண்ணுங்க. வேதத்தில் தான் எழுதிருக்கான்னு கேட்காதீங்க. அப்படின்னா நம்ம உலகம் அப்படி ட்ரக்கில் தான் பைபிளை கொண்டு வரணும் இல்லையா? அவ்வளோ எழுதுனா ஒரு பெரிய இல்லை கிரேன் வச்சு தான் கொண்டாடுற மாதிரி இருக்கும்.
நம்ம கொஞ்சம் அப்படியே டீப் டைவ் பண்ணி பார்ப்போம். ஒவ்வொரு சுத்திலையும் எடுத்து ஒரு ஆணியை அடிக்கும்போது உலகத்தை அவனை பார்த்து சிரித்திருப்பார்கள், வேடிக்கை பண்ணியிருப்பாங்க. அவன் என்ன சொல்லியிருப்பான்? நியாயத்தீர்ப்பு வரப்போகிறது, இந்த உலகம் அழியப் போகிறது, ஆண்டவர் என் வார்த்தையை சொன்னார் என்று அவர் செயல்படுகிறவராக இருந்தார். அந்த காலகட்டத்தில் நோவாவுக்கு உதவியாக இருந்தது யாரு? அவருடைய 3 பிள்ளைகள், அந்த பிள்ளைகளுடைய மருமகள்கள். இந்த 3 பேர் யாரு? ஜென் இசட், இன்னைக்கு சொல்ற மாதிரி ஜென் இசட். அது இப்போ கேட்டால் சொல்கிறான் ஜென் ஆல்ஃபான்னு வந்துருச்சுப்பா அப்படின்றான். அதுக்கப்புறம் ஜென் இசட் ஆல்ஃபா, அதுக்கப்புறம் பீட்டா. புரியுதா உங்களுக்கு? இந்த ஜென்ரேஷன் கேப், தலைமுறை இடைவெளி. இன்றைக்கு நம்ம யூத்தை ஹேண்டில் பண்ணுறது கஷ்டப்படுறோம். எப்படி அவங்கள இந்த காரியத்திலேருந்து வெளியெடுக்கிறது கஷ்டப்படுறோம். அன்னைக்கும் நோவாவுக்கு யூத் இருந்தாங்களா இல்லையா? அவங்களாம் டீனேஜர்ஸ். 500 இயர்ஸை கம்பேர் பண்ணும்போது 40 வருஷம் என்ன, நீ சின்ன பையன்டா அப்படின்ற மாதிரி இருக்கும். அவர்களை நோவா எப்படி ஹேண்டில் பண்ணார்? அந்த டிவைன் மிஷனுக்கு கொண்டு வரும்படியாக நோவா அவர்களை எப்படி கையாண்டார்? இப்போ யோசனை பண்ணி பாருங்க. தே ஆல்சோ கூட கான் அவே. இன்னும் பைத்தியக்காரத்தனமாக பேசுகிற, மொத்த உலகம் என்ன சொல்லுது? என்ஜாய் பண்ண சொல்லுது, ப்ளஷரை பற்றி பேசுது. நீ என்னவோ வரப்போகிற, பார்க்க மழையே பெய்யல, வெள்ளமே வரல, ஒரு பேலையை கட்டுன்னு எங்களை கூட்டிட்டு, என்ன போரிங்காக இருக்குது இல்லை? என்ன பேச்சு இதெல்லாம்? சைடு மேக்கி ஆண்டோடைய வார்த்தையை பேசினா மக்களுக்கு போர் அடிக்குது, பல நேரத்தில் கேட்கறதுக்கு இல்லை. நோவாவுக்கு எவ்வளோ சேலஞ்ச் இருக்கும் அந்த காலத்தில். நல்லா கவனிங்க. இதே போல தான் உலகம் இருந்தது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து சொல்கிற வார்த்தையை பாருங்க. லூக்கால ஒரு வார்த்தையை அவர் சொல்கிறார். அன்றைக்கும் அப்படி தான் இருந்தது. மத்தேயு 24:37 கொஞ்சம் வாசிங்களேன். மத்தேயு 24:37. மேத்யூ 27:24-37. நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். அப்படியே தான் நடக்குது. அதே போல தான் இன்றைக்கு ஒன்றும் மாறல. உலகம் ஒன்றும் சேஞ்ச் ஆகல. இயேசு கிறிஸ்துவுக்கு 4000 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி தான் உலகம் இருந்தது. இயேசு கிறிஸ்து இருந்த காலத்துலையும் அப்படி தான் இருக்குது. இயேசு கிறிஸ்து வரப்போகிற காலத்துலையும் அப்படி தான் இருக்குது. அப்படின்னா என்ன? உலகத்தினுடைய பாவங்களும் ப்ளஷரும் மனுஷன் இன்னைக்கு டெக்னாலஜி வந்ததுனால மனுஷன் மாட்டான்னு நினைக்காதீங்க. ஃபேஸ்புக்கை பார்த்து கேட்டுட்டான் புள்ள, அல்லது யூடியூப்பை பார்த்து கேட்டுட்டான்றது அல்ல. அவைகள் நல்ல காரியத்திற்காக தேவன் உருவாக்கினவைகள். பிசாசு எல்லாவற்றையும் திருடி அவனுடைய காரியத்துக்கு கொண்டு போறவனா இருக்கிறான். ஏன் இப்படி சொல்றேன்னு கேட்குறீங்களா? இந்த உலகத்தில் இருக்க எல்லா டெக்னாலஜியும் நன்மையான எந்த ஒரு ஈவும் பரத்தில் உண்டாகி ஜோதியின் பிதாவிலிருந்து இறங்கி வருகிறது. இந்த உலகத்தில் நன்மை என்ற ஒன்று இருக்கும் என்றால் அது தேவனிடத்தில் தான் வருகிறது. ஆனால் அது திருடிக் கொள்கிறது ஒருவன் இருப்பான் என்றால் அது பிசாசா இருக்கிறான். எதை எப்படி மிஸ்யூஸ் பண்ணலாம், எதை எப்படி பண்ணலான்றதை பார்க்குறான். அப்படிப்பட்ட காலகட்டத்தில் மோசையோடைய வாழ்க்கை தன்னுடைய டீனேஜ் சில்ட்ரனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதா இருக்குது. அவன் 120 வருடங்கள், 120 தான் 100 தெரியல, அவ்வளோ நாள் அவன் பிரசங்கம் பண்ணி கூட மற்றவர்கள் வரவில்லை. ஆனால் அவனுடைய பிள்ளைகளை அவன் கிறிஸ்துக்குள்ள வழி நடத்துறதுக்கு நோவாவுடைய ஒரு காரியம் இருந்தது என்றால், நோவாவுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? அவன் கிறிஸ்துவோடு சஞ்சரித்து கொண்டிருக்கவனாய் காணப்பட்டான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆண்டவர் ஒரு வார்த்தை குறித்து பேசினார். நம்ம இங்கேருந்து வர்றோம், இப்போ புல்பிட்டில் நான் பேசுகிறேன். வாட் இஸ் அவர் லைஃப் பியாண்ட் த புல்பிட்? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என்று சொல்லிட்டு ஆமேன்னு சொல்லிட்டு போகிறோம். ஒரு தேவனுடைய ஊழியக்காரன் சொல்லும்போது ஒருத்தன் சொன்னால், நீங்கள் அருமையாக பிரசங்கம் பண்ணுறீங்க போதகர், ரொம்ப நல்லா இருக்குது உங்களுடைய பிரசங்கம்லாம், ரொம்ப கைத்தட்டுறோம், அலையிலியா சொல்கிறோம். ஆனால் உண்மையான மிஷன் ஃபீல்டு எங்கே தெரியுமா? நான் வேலை செய்கிற இடத்துல, நான் எங்கே ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிற ஹாஸ்பிட்டல், இல்லை ஸ்கூலில், இல்லை கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில், இந்த இடங்கள் தான் என்னுடைய உண்மையான ஃபீல்டாக இருக்குது. அங்கே தேவனுடைய வார்த்தையை நான் எப்படி பேசுவேன் என்பதை அந்த மனிதன் கேட்டார். பிரசங்கம், நோவாவுடைய பிரசங்கம் வெறுமனே அங்கே மட்டும் இல்லை, இந்த மொத்த உலகத்துக்கு முன்பதாக ஒரு டீனேஜ் பிள்ளைகளை கொண்டு வந்தது. இன்னும் ஒரு படி மேலே போனால் அவங்க மருமகள்களையும் கொண்டு வந்ததான். அதை நினச்சி பாருங்க. இப்போ மருமகளுடைய அப்பா சம்பந்தியெல்லாம் ஏன் வரல? ஒரு கேள்வி உங்களுக்கு வருதா இல்லை? திங்க் பண்ணி பாருங்க. நம்ம எல்லாம் நினைச்சே பார்க்கறது இல்லை. மருமகள் மட்டும் வந்துட்டாங்களே, மருமகளை பெற்றவங்க மற்றவங்கெல்லாம். அப்போ மற்ற எல்லாரும் கிண்டல் கேலி பண்ணி, மேபி தேவர் டிரைடட், தேவர் ஜோக், என்ன வேணாலும் பண்ணியிருக்கலாம், ரிடிக்குல். இதுக்கு எல்லாத்துக்கும் மத்தியில் ஒரு வில் பவரை, ஒரு நான் தேவனுக்காக வாழ வேண்டும் என்ற ஒரு வைராக்கியத்தை நோவாவுடைய வாழ்க்கை அந்த டீனேஜர்ஸுடைய வாழ்க்கையில் இம்பேக்ட் பண்ணது. ஆமென். எவ்வளோ பெரிய காரியம் இருந்தது. அப்போ அதனால தான் நோவாவை பார்த்து தேவன் சொல்லுகிறார், நீயும் உன்னுடைய வீட்டாரும் இதில் பிரவேசிங்க அப்படின்றார். அந்த அதிகாரத்தில் வாசித்து பாருங்க. அவைகளோடு கூட 19:6-19 வாசித்து பார்த்தோம்னா, சகலவிதமான மாம்சமான ஜீவன்களில் ஆணும் பெண்ணுமாய் வகைக்கு ஒரு ஜோடு உன்னோட காக்கப்படுவதற்கு பேழைக்குள் சேர்த்துக்கொள். கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தேன். எல்லா விலங்குகளுக்கும் எல்லா பறவைகளுக்கும் அந்த பேழையில் இடம் இருக்குது.
ஆனால் இந்த 8 பேருக்கு மட்டும்தான் அந்த பேரில் இடம் இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லா பறவைகளுக்கெல்லாம் இடம் இருக்குது, ஆனால் மற்றவங்களுக்கு இடமே இல்லையா? யோசிச்சிருக்குமா இப்பயா? ஏன்னா மனுஷன் ஒருத்தன் தான் தேவனுடைய சாயலில் படைக்கப்பட்டவனாக இருந்தான். ஒருத்தனை வந்து ஒரு போதகரை ஒரு ஆள் ரொம்ப அருமையாக கேள்வி கேட்டார். நீங்கள் என்னங்க பேசுகிறீங்க, தேவன் ரொம்ப இரக்கமுள்ள தேவன், அவர் மன்னிக்கிற தேவன், பாவங்களை மன்னிக்கிறவர்லாம் சொல்கிறீங்களே, ஒரு ஆஃப்டர் ஆல் ஒரு சின்ன ஒரு கனியை பறித்து சாப்பிட்டதுக்காக அவங்களுக்கு இவ்வளோ பெரிய தண்டனை கொடுத்தார் என்று அவர் சொல்லும்போது அந்த போதகர் சொன்ன வார்த்தை, யூ ஆஸ்ட் அ வெரி ஒண்டர்ஃபுல் கொஷின் அப்படின்னாரு. எல்லாரும் உடனே சிரிச்சாங்க. ஐ வில் சே ஒய் இட் இஸ் ஒண்டர்ஃபுல் பிகாஸ் த கொஷின் வாஸ் ஃபர்ஸ்ட் ஆஸ்க்ட் பை எ ஸ்னேக் அப்படின்னாரு. அன்றைக்கு சாத்தான் கேட்டது நீங்கள் நீ கேட்குற, நோ வே ஐ வாண்ட் டு அஃபெண்ட் யூ. ஆனால் அதனுடைய வீரியம் என்ன? தேவன் மனுஷனை தன்னுடைய சாயலில் உருவாக்கி வைத்தார், எல்லா காரியத்தையும் கொடுத்தார், அவன் தன்னை போல எல்லாத்தையும் கொடுத்து சுயசித்தத்தையும் கொடுத்தார், நீ தீர்மானம் பண்ணுப்பான் நல்லதையும் கெட்டதையும் சொல்லி கொடுத்தார். ஆனால் அவன் என்ன பண்ணிட்டான், கெட்டதை செய்வதற்கே அவன் தெரிந்து கொண்டு போனான். அதனால தான் பாருங்கள், மற்றவன் எந்த மனுஷனும் வர்றதுக்கு இடம் இல்லை, ஆனால் விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் அந்த பேழையில் இடம் இருந்தது. தேவன் பாருங்க எப்படி அதை கொண்டு அதை ரட்சித்து அதை மறுபடியும் வெளியே கொண்டு வருகிறார். இவ்வளவு மக்கள் இருந்தாலும் கூட அடுத்த அதிகாரத்தில் பாருங்க, அவர் எல்லாம் செய்து 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள், இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். எவ்வளவு சேலஞ்சிங்கான ஒரு காரியம் இருக்கு. இந்த உலகத்தில் 820 கோடி மக்கள் இருக்கும் பொழுது நான் உன்னை மட்டுமே, உன் குடும்பத்தை மட்டுமே நீதிமானாய் பார்க்கேன் என்று ஒரு வார்த்தையை தேவன் என்னை குறித்து சொல்ல முடியுமா என்று நான் கேட்கும் பொழுது எனக்கு பயங்கரமாக இந்த வார்த்தை இருக்குது. அதனால உலகத்தில் நம்ம மெஜாரிட்டியோட போகிறதில்ல. உலகம் என்னை எவ்வளோ பேர் பின்பற்றுறாங்க, எவ்வளோ பேர் வந்து நான் பெரிய கொண்டாட்டத்தை கொண்டாடுறாங்கன்றதல்ல, நமக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு எப்படிப்பட்டதாக இருக்குது. அது மாதிரி தேவன் பார்க்க முடியுமா? எல்லாமே இந்த அபுதாபியாக இருக்கலாம், யூஏஆ இருக்கலாம், எல்லாரும் இருந்தால் கூட நம்முடைய வாழ்க்கை தனிப்பட்ட வாழ்க்கையாக இருக்குதா? ஒரு அவுட்ஸ்டாண்டிங்காக இல்லை ஒரு ஸ்டாண்டிங் அவுட் யூனிக் கேரக்டராக இருக்குது. அதுதான் இன்னைக்கு முக்கியம். மற்றவங்கள போல இருக்கணும். இன்னைக்கு பியர் ப்ரெஷர் யூத்துக்கு வர்றது என்ன? பியர் ப்ரெஷர். அவன் யூத்துக்குன்னு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் அந்த பியர் ப்ரெஷர் இருக்குது. அவைகள் மத்தியில் நான் எதை நம்பி, யாரை நம்பி நான் கர்த்தருக்கு சாட்சியாக வாழ முடியும்? தேவன் சொல்றார், அந்த சர்டிஃபிகேட் கொடுக்குறார். ரொம்ப ஆச்சரியமான வார்த்தை எனக்குள்ள இருந்தது. மனிதன் நான் உன்னை நீதிமானாய் கண்டேன்றார். நீதிமான்றது அப்போ வரவே இல்லை. இவர் ஜஸ்ட் இன்னோசென்ட். ஆதியில் என்ன இருந்தது? ஆதாம் நீதிமானாக இருந்தான், ஆதாம் அப்பாவியாக இருந்தான், பார்க்கறதுக்கு அப்பாவியாக இருந்தானா இவன் செய்கிற வேலை எப்படி இருந்தது? பயங்கரமான வேலை. சில பேர் சொல்லுவாங்க, அவனை பார்க்கும்போது ரொம்ப அப்பாவியாக இருக்குது, ஆனால் அது செய்கிற வேலையை பார்த்தானே பின்னாடி தெரியுது அப்படின்னு. இன்னோசென்ஸ் என்பது வேற, ரைச்சியஸ்னஸ் என்பது வேற. நோவாவை தேவன் நீதிமானாய் கண்டாராம். எவ்வளோ பெரிய காரியம். அதற்கு பின்பதாக நோவாவை அவர் தப்புவித்து கொண்டு வந்தார். அதோட கொண்டு வந்த தேவனுடைய காரியம் என்ன? அதோட ஒரு முடிச்சுக்கலாம் மேட்ரை. அவர் சொன்ன காரியம் என்ன பாருங்க. இப்போ திருப்பி அதுக்கப்புறம் அவனுடைய அந்த 3 பிள்ளைகள், கீழ்ப்படிந்த 3 பிள்ளைகள், அவளுடைய மருமகளை கொண்டு இன்றைக்கு நாம் பார்க்கிற எல்லா உலகத்தையும் அவர் ஸ்தாபித்தார். ஷேம், காம், யாபேத். இந்த உலகம்தான் இன்னைக்கு நம்ம பார்க்குற யூரோப்பாக இருக்கட்டும், இல்லை ஆப்பிரிக்காவாக இருக்கட்டும், அதெல்லாம் நீங்கள் ட்ரேஸ் பண்ணிங்கன்னா கடைசி வரைக்கும் போகும். கடைசி அந்த அதுக்கப்புறம் 350 வருடங்கள் நோவா உயிரோடு கூட இருந்தார். அப்ரஹாமையும் அவர் சந்தித்து இருக்கலாம். கொஞ்சம் ஹிஸ்டரியை கொஞ்சம் பார்த்தீங்க அப்படின்னா, அப்ரஹாமுடைய 58வது வருடத்தில் தான் நோவா மரிக்கிறார். புரியுதா உங்களுக்கு? நோவாவை பார்க்கிறார். சில நேரத்தில் ஹிஸ்டரியை நம்ம சாதாரணமாக நினைக்கிறோம். அப்போ அதில் பல காரியங்கள் நம்ம பார்க்குறோம். தேவன் பாருங்கள் எவ்வளவு செயல்படுகிற ஒரு தேவனாக இருக்கிறார். இதெல்லாம் சரிதான், நீங்கள் எல்லாத்தையும் கொண்டாந்து வெளியே கொண்டாந்துட்டீங்க. இதற்கு அப்புறம் ஆண்டவரே என்ன நடக்குது? மழை பெஞ்சாலே மனுஷன் பயப்படுவானே என்று மழையை குறித்து அவன் பயப்படும் பொழுது ஆண்டவர் சொல்கிற காரியம் என்ன? தேவன் ஒரு 8வது அதிகாரம் 21 வசனத்தை வாசிங்க. 8வது அதிகாரம் 21 வசனத்தை வாசிங்களா. சுகந்த வாசனையை கர்த்தர் முகர்ந்தார். அப்பொழுது கர்த்தர், இனி நான் மனுஷன் நிமித்தம் பூமியை சபிப்பதில்லை. மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் அவன் சிறுவயது தொடங்கி பொல்லாததாய் இருக்கிறது. நான் இப்பொழுது செய்தது போல இனி சகல ஜீவன்களையும் சங்கரிப்பதில்லை. ஒரு ஆண்டவர் சொல்றாரு, ஒரு வில்லை நான் வானத்தில் அடையாளமாக வைக்கிறேன். ஓகே, அந்த அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெயின்போவை தேவன் அன்னைக்கு உருவாக்கி வைத்தார். அது வரைக்கும் சாபமாய் இருந்த மலையை தேவன் ஆசீர்வாதமாய் மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். அதுதான் அவருடைய. அது வரைக்கும் மலையை பார்த்தா உடனே மனுஷன் பயந்துடக்கூடாது. ஐயோ மறுபடியும் மழை வரப்போதா, நம்ம உலகம் அழிய போதா என்று நீ பயந்துராதப்பா. உலகம் உள்ளளவும் விதைப்பும் மறுப்பும் சீதனமும் எல்லாம் என்ன, கோடைக்காலமும் மழைக்காலமும் மாறி மாறி வரும் என்று ஆண்டவர் ஒரு தீர்மானத்தை பண்ணி அவர் சொன்னார். அந்த ரெயின்போ அந்த வசனம் எங்கே இருக்குது? அந்த வில்லை குறித்து நான் 13 வசனம் 9-13 வாசிங்களேன்.
நான் என் வில்லை மேகத்தில் வைத்தேன், அது எனக்கும் பூமிக்கும் உண்டான உடன்படிக்கைக்கு அடையாளமாய் இருக்கும். அடுத்த வசனமும், நான் பூமிக்கு மேலாய் மேகத்தை வருவிக்கும் போது அந்த வில் மேகத்தில் தோன்றும். ஒரு வில்லை, ரெயின்போவை தேவன் உருவாக்குறார். மழை பெஞ்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க எவ்வளவு பேர் நீங்க வானவில்லை பார்த்துருக்கீங்க? நம்ம இங்கெல்லாம் பார்க்கறது ரொம்ப அபூர்வம், பார்க்க முடியாது. நம்ம ஊர்ல வேணா நீங்க பார்த்துருக்கலாம். இங்க மழையே பெய்யறதில்லை. வானவில்லை பார்க்கும் போதெல்லாம் தேவன் பண்ண உடன்படிக்கை நமக்குள் வருகிறதா இருக்கிறது. ஒருவேளை நீங்கள் வாட்ஸ்அப் ஷேர் பண்ணும்போது வானவில்லை பார்த்துருக்கலாம் இல்லையா? இன்றைக்கி அதான் மக்கள் பார்க்குறாங்க. நிஜமான ரெயின்போவை பார்த்தாங்களோ இல்லையோ, வாட்ஸ்அப் ஷேரில் கடைசியாக ஒரு ரெயின்போவை நீங்கள் போடுறதை நீங்கள் பார்க்கலாம். தேவன் அந்த அடையாளத்தை ஏற்படுத்தினார். என்ன அடையாளம்? எது சாபமாய் இருந்ததோ அதை நான் ஆசீர்வாதமாய் மாற்றுகிறேன். பிற்காலத்தில் ஆண்டவர் சொன்னார், நான் முன்மாரியும் பின்மாரியும் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்து நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மலையை வரப்பண்ணுகிறவராக இருக்கிறார். எவ்வளோ பெரிய தேவனாக இருக்கிறார் அந்த வில்லை பார்க்கும்போது. ஆனால் அதையும் பிசாசு திருடிக்கொண்டு வில்லை வேறொரு பாவத்திற்கு அடையாளமாக இன்னைக்கு உலகத்தில் வைக்கிறான். யூரோப்பெல்லாம் பார்த்தா கேவலமாக இருக்குது. தேவன் உருவாக்கின அந்த சமாதான வில்லனுடைய நிறத்தை எடுத்து பிசாசு திருடி கொள்றான். பிசாசு திருடனும் அவன் கொல்லவும் அழிக்கவே வருகிறான் என்பது எவ்வளவு உண்மைன்றதை கரெக்டாக நீங்கள் சொல்லலாம். தேவனுடைய சமாதான உடன்படிக்கையினுடைய வர்ணத்தை திருடுகிற ஒரு கூட்டமாய் பாவத்தினுடைய கூட்டம் இருக்கு. மிக கேவலமாக பிரைட் பண்ணுறான் பாவத்தை செய்வதற்கு பெருமையா. நோவை நினைத்து பாருங்க. இந்த உலகத்தில் தன்னுடைய எல்லாவற்றையும் மற்றியில் தன்னுடைய குடும்பத்தை பாதுகாத்து வந்த தேவனோடு சஞ்சரித்து வந்த அந்த நோவாவுக்கும் இன்றைக்கு இந்த காலத்தில் இருக்க உலகத்துக்கும் எவ்வளோ பெரிய வித்தியாசம். சாதாரண ஒரு குடிமகனாக இருக்கலாம், அல்லது ஒரு நாட்டு தலைவர்களாக கூட இருக்கலாம். நோ மேட்டர். எவ்வளோ பெரிய யூரோப்பியன் பிரைம் மினிஸ்டர்லாம் பாருங்கள், அவங்க லைஃபெல்லாம் எப்படி இருக்குன்னு நினச்சா சமயத்தில் ஆச்சரியமாக இருக்குது. தேவனுடைய வார்த்தை போனது. அவங்க மூலம் தான் இந்த ஷேமா இல்லை ஜெப்தாவுடைய வழியாக வந்தவர்கள் என்று அவர்கள் சொல்கிறாங்க. அவங்க எப்படி இருக்கிறான்னு பார்த்துக்க, அதுக்கு ஒன்றும் சம்மந்தம் இல்லாமல் இருக்குது. ஆனால் தேவன் எப்போ இரக்கமுள்ள தேவனாக இருக்கிறார். அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மலையை வர்ஷிக்க செய்கிற தேவனாக இருக்கிறார். அதுதான் தேவனுடைய காரியம். அவருடைய காரியங்கள் அற்புதமானவைகளாக இருக்கிறது. மிகப்பெரிய அதை மூடனதை உணரான்னு வாசிக்கிறோம். தேவனுடைய காரியங்கள் அவ்வளோ பெரியது. அடுத்ததாக மறுபடியும் இந்த எஸ்தர் புஸ்தகத்துக்கு நம்ம போவோம். எஸ்தர் நம்ம பார்ப்போம் பாருங்க. வேதத்தில் எஸ்தரின் 2 புஸ்தகங்களில் தேவனுடைய பெயர் வராமல் இருக்குது. எதில் சொல்லுங்க பார்க்கலாம். 100 தினம் பரிசு உடனே சொல்றேன் என்றால் அப்படி சொல்ல மாட்டீங்களா? 2 புஸ்தகத்தில் வேதத்தில் தேவனுடைய பெயர் காணப்படவில்லை. ஓகே, ஒன்று எஸ்தர் என்ற புஸ்தகம், இன்னொன்று உன்னத பாட்டு, சாங் ஆஃப் சாலமன். இந்த 2 புஸ்தகத்தில் தான் கர்த்தர் என்ற பெயர் வேதத்தில் எழுதப்படாத ஒரு புஸ்தகமாக இருக்குது. அதனால தேவனே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லிடலாமா? God works behind the scenes. காணப்படாத தேவனுடைய கரம் அவர்கள் மத்தியிலிருந்து அதை காண்பிக்குது அப்படின்னு சொல்றான். அதற்கு அதே வார்த்தையை தான் நம்ம எஸ்தருக்கும் சொல்லலாம். எஸ்தர்ல தேவனுடைய காணப்படாத கரம் இருந்துதான் ஒவ்வொரு காரியத்தையும் செய்து முடிக்கிறதா இருக்கிறது. ஆமென். எஸ்தர் 1 தான் இந்தியா என்ற பெயர் எழுதப்பட்டிருக்கு. 2 முறை எழுதப்பட்டிருக்கு. ஒரு தடவைக்கு இல்லை, 2 தடவை எழுதப்பட்டிருக்கு. 127 நாடுகளை ஆட்சி செய்த ஒரு மகா பெரிய ஒரு எம்பரர். அவன் தான் அர்த்த சர்க்கஸ் அல்லது ஜெர்கஸ் என்று சொல்லப்படுகிற மனிதன். அவனுடைய காலகட்டத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை வைத்து தேவன் தன்னுடைய மிகப்பெரிய அந்த பிக் பிக்சர் நிறைவேற்றி முடிக்கிறவராக இருக்கார். பல நேரத்தில் நம்ம நினைக்கிறோம், ஒரு ராஜா ஒரு குடிகாரனாக இருக்கிறான், 6 மாதம் ஒரு பார்ட்டி நடக்குது, அங்கே தேவன் செயல்படுவாரா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? பல நேரத்தில் தேவன் எதையும் எந்த காரியத்தையும் அவருடைய சித்தத்திற்கு பயன்படுத்த முடியுமாமே. யாரை கொண்டும், துன்மார்க்கனை கொண்டும் தேவன் அவருடைய சித்தத்துக்கு நிறைவேற்றுவதற்கு பயன்படுத்த முடியும். நமக்கு எதிராய் உருவாக்கப்படுகிற எந்த ஒரு ஆயுதம் வாய்க்காதே போக நம்ம சொல்கிறோம். ஆமேன். ஆனால் ஆண்டவர் ஒருபடி முன்னாடி சொல்றார், அந்த ஆயுதத்தை உருவாக்குறவனை நான் தான் படைத்தேன் என்று தேவன் சொல்கிறவராக இருக்கிறார். ஆமேன். அதுதான் தேவனுடைய மகத்துவமாக இருக்கிறது. அந்த எஸ்தரில் நீங்கள் பார்க்கும் பொழுது நம்ம பார்க்குற அந்த ராஜா சாதாரணமாக ஆரம்பிக்குது, சம்பந்தம் இல்லாமல் ஒரு காரியம். ரொம்ப இந்த புஸ்தகத்தை பார்த்தீங்கன்னா ஒரு செக்யூலர் புஸ்தகம் மாதிரி சொல்லலாம், ஒரு ஹிஸ்டாரிக்கல் புஸ்தகத்தை போல தான் இருக்குது. எஸ்தரில் எப்படி ஆரம்பிக்குது, அந்த ஏதோ ஒரு ராஜா வந்தான், திடீர்னு ஒரு பார்ட்டி பண்ணான், யாரையும் கம்பல் பண்ணல, எவன் குடிக்கிறானோ அவன் குடிக்கலாம், குடிக்காதவன் பேசாமல் இருக்கலாம் அப்படின்லாம் அதை சொல்கிறாங்க. என்ன லிபர்ட்டி. இன்னைக்கு என்ன பேசுது அமெரிக்காவுடைய பிரின்சிபல் என்ன சொல்கிறான், பர்சூட் ஆஃப் இண்டிவிஜுவல் லிபர்ட்டி. உனக்கு என்ன பிடிக்கிறது செய், அது தனிப்பட்ட வாழ்க்கை. அதில் மொராலிட்டிக்கு இடம் பிரச்சனை இல்லை, உன்னுடைய ரைச்சியஸ்னஸுக்கு பிரச்சனை என்ன வேணாலும் நடக்கலாம், அது உன்னுடைய தனிப்பட்ட உரிமையாக இருக்கிறது என்று இன்றைக்கு சொல்கிற உலகத்தை தான் அவன் சொன்னான். யாரையும் அவங்கள் கம்பேர் பண்ணல. ஒரு பெரிய பார்ட்டி நடந்தது, அந்த பார்ட்டியில் என்ன பண்ணாங்க, எல்லாருக்கும் 1 அதிகாரம் 8 வசனத்தை வாசிங்க.
அவரவருடைய மனதின்படியே செய்யலாம் என்று ராஜா தன் அரண்மனையின் பெரிய மனுஷருக்கெல்லாம் கட்டளையிட்டிருந்தபடியினால் முறைப்படி பானம் பண்ணினார்கள், ஒருவனும் பலவந்தம் பண்ணவில்லை. இன்னைக்கு நம்ம பார்க்கறோம்ல, அது தனிப்பட்ட வாழ்க்கைங்க. இவனுடைய பிரைவேட் லைஃப் என்பது வேற, பப்ளிக் லைஃப் என்பது வேற என்று சொல்கிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்குற அரசியல்வாதியாக இருக்கலாம், அல்லது பல செலிப்ரிட்டிஸாக இருக்கலாம், அவனுடைய தனிப்பட்ட வாழ்க்கை கேவலமாக இருக்குது. ஆனால் அது என்ன சொல்கிறான் வரும்போது, அது தனிப்பட்ட வாழ்க்கை, அதை நீங்கள் பார்க்காதீங்க, அது வேற இது வேற அப்படிங்கிறான். ஏன்னா அவர்கள் யாரையும் பலவந்தம் பண்ணல. ஃப்ரீடம் டு டு வாட், ஃப்ரீடம் டு பிஹேவ் வாட் எவர் யூ டூ. அப்படி தான் அன்னைக்கு இருந்தது. உன் மனதின்படி நீ செய்யலாம், வேணா நீ செய்யலாம், வேணாண்டி. இப்போ நல்லா கவனிச்சு பாருங்க, எந்த ஒரு காரியமும் புதிதாக இல்லை வேதத்தில். அதான் சங்கீத பிரசங்கி சொல்கிறான், சூரியனுக்கு கீழே எந்த காரியமும் புதிதாய் காணப்படவில்லை. இப்படி ஒரு செயல்படுகிற ஒரு காலகட்டத்தில் தான் ஆண்டவருடைய செயல்பாடு அங்கே வருகிறது. திடீர்னு ஒரு நாள் அவன் என்ன பண்ணுறான், தன் மனைவியை அழைக்கும் பொழுது, அது பாசிட்டிவாக நெகட்டிவாக இருக்குன்னு நம்ம போவேன் அதுக்குள்ளார. ஏன் வசதி வரலன்றது தேவையில்லை, நம்மளுடைய கதைக்கு ஆண்டவர் அதை பயன்படுத்தி கொண்டார். தான் மேட்ரு. ஒரு ராஜாவுடைய குடிவெறியையும் அவன் குடும்பத்தில் உள்ள சண்டையை தேவன் தன்னுடைய மிகப்பெரிய திட்டத்தை நிறைவேற்றும்படி பயன்படுத்தி கொண்டார். அதான் தேவனுடைய செயல். அதுதான் எங்கேயும் நம்ம சாதாரணமாக ஒரு காரியத்தை நினைக்க முடியாது. என்ன நடந்தது நேரத்தில், அவர்கள் திடீர்னு ஒரு ரூல் வருது. 2 அதிகாரம் 2 வசனம் என்ன வருகிறது? அப்பொழுது ராஜாவை சேவிக்கிற அவனுடைய ஊழியக்காரர் அவனை நோக்கி, ரூபவதிகளாய் இருக்கிற கன்னி பெண்கள் ராஜாவுக்காக தேட வேண்டும். சாதாரணமான ஒரு கட்டளையாக இருக்குது. அங்கே தான் தேவன் பேக்ரவுண்டில் செயல்படுகிற ஒரு தேவனாக இருக்கிறார். அது வரைக்கும் நம்ம பார்த்தோம், அந்த எஸ்தர் என்ற பெயர், அவனும் மொர்கதாயி என்ன பண்ணாங்க, அங்கே தான் இருந்தாங்க. அவங்களுக்கு எந்த ஒரு பின்னணியும் கிடையாது. சிறைப்பிடிக்கப்பட்டு போனவர்கள், பாபில் நோச சிறைப்பிடிக்கப்பட்டு போய் அடிமைத்தனத்தில் இருக்கிற ஒரு ஜனங்கள். நம்ம எங்கே இருக்குன்றது ரொம்ப முக்கியம் இல்லை, நம்ம எப்படி இருக்குன்றது ரொம்ப முக்கியம் என்பதை இதையும் நம்ம புரிந்து கொள்ளலாம். நம்ம எங்கே வேணாலும் இருக்கலாம், அவைகள் மத்தியில் நாம் எப்படி இருக்கிறோம் என்பது தான் ஆண்டவருடைய வார்த்தையாக இருக்குது. உலகத்தில் எப்பயுமே ஒரு கிறிஸ்டியன் கண்ட்ரின்னு ஒன்று இருக்குதா பார்க்குறீங்களா? எங்கேயாவது யூரோப் அப்படின்னு சொல்லாதீங்க, அதெல்லாம் பேரில் தான் கிறிஸ்தவ நாடாக இருக்குது. பண்ணுறதெல்லாம் அதுக்கு எதிராக ஆரோக்கியத்தனமான ரூலை கொண்டு வர்றான். இப்போ நான் சொன்ன மாதிரி தான் வானவியலுடைய கலர் எடுத்து மற்றவனுக்கு பயன்படுத்திட்டாங்க. அதை பற்றி பெரிய ப்ரைடுன்னு போட்டு அவனுடைய நாட்டு கொடிகளுக்கு மத்தியில் அந்த கொடியை போட்டு அவன் கொண்டு போகிறான் உண்மையாலுமே. அப்போ தேவன் எந்த இடத்துல நம்ம வைத்திருந்தாலும் கிறிஸ்துவை ஒரு கூட்டமாக தேவன் வைக்கல. இஸ்ரேல் தேசத்தை தேவன் உருவாக்கும் பொழுது லேவியர் என்ற கோத்திரத்தை என்ன பண்ணார், எல்லா பகுதியிலும் சிதறடித்தார். அது மோசே அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை, சாபம் அப்படின்னா இருந்தால் கூட தேவனோட நோக்கம் என்ன, நாம் எங்கெல்லாம் செதறி இருக்கிறோமோ அங்கெல்லாம் தேவனுக்கு வெளிச்சமாய் உப்பாய் இருக்க வேண்டும் என்று தேவன் நம்மை விரும்புகிறார். ஆமேன். உலகத்துக்கு வெளிச்சமாக உப்பாக இருக்கும்படி தான் பல இடங்களில் தேவன் நம்மை பிரித்து வைத்திருக்கிறார். சபைகளில் கூட பல பிரிவுகள் வரதை நம்ம பார்க்கலாம். யூனிட்டி நம்ம பேசுகிறோம், நிறைய காரியங்களை பேசலாம், நேரம் நம்மளுக்கு இல்லை. இதுக்கும் தேவனுடைய சுத்தம் வேதத்தில் நிறைய காரியங்களை தேவன் வைத்திருக்கிறார். ஸோ ஒவ்வொரு இடத்துல நம்ம இருக்கிற இடத்துல தேவனுடைய அந்த மிகப்பெரிய அந்த சித்தத்தை நோக்கத்தை நிறைவேற்றும்படி தான் ஒவ்வொரு கூட்டத்தை தேவன் அழைக்கல. ஒவ்வொரு இண்டிவிஜுவலையும், ஒரு தனிப்பட்ட நபரை, ஒரு வாலிபரை, ஒரு சிறு பிள்ளையை, ஒரு பெரிய ஆளை தேவன் அழைக்கிறவராக இருக்கிறார். ஆமென். ஏன்னா அவர் செயல்படுகிற ஒரு தேவன். அந்த காலகட்டத்தில் அவங்க எப்படிப்பட்டவர்களாக இருக்காங்க பாருங்க. அங்கே இருந்தாலும் கூட ஐயோ நம்ம தூரமாக இருக்கிறோம் என்று பிள்ளை, அங்கேயும் அவர்கள் பயந்து தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்களாக இருந்தாங்க. 10 வசனம் 2 அதிகாரம் 10 வசனம் சொல்லுது பாருங்க. எஸ்தரோவென்றால் தன் குலத்தையும் தன் பூர்வத்தரத்தையும் அறிவிக்காதிருந்தாள். மொர்தெகாய் அதை தெரிவிக்க வேண்டாம் என்று அவளுக்கு கற்பித்திருந்தான். ஆமென். சில நேரங்களில் சில காரியத்தை தேவன் மறைத்து வைக்கும்படி சொல்றார், சில நேரத்தில் வெளிப்படுத்தும்படி சொல்றார். ஆனால் அவளுடைய நடவடிக்கை எப்படி இருக்குது பாருங்க, நல்லா கவனிங்க. இப்போ ஒரு டெஸ்ட்டுக்குள்ளே போகுது. இந்த நிறைய கேள்விகள் நம்ம இதில் பார்க்க போகிறோம். எஸ்தரில் சாதாரணமாக நடந்த காரியங்கள் இல்லை. அப்போ ராஜா என்ன சொல்கிறான், இந்த ஸ்திரீகளை கொண்டு வந்து அவர்களுக்கு 6 மாதம் என்ன செய்யணும், வெள்ளை போல தைலம், 6 மாதம் சுகந்த வர்க்கையில் சுத்திகரிப்பு முறையில் அவர்களை கொண்டு வரணும். உங்களுக்கெல்லாம் தெரியும் ஏன் 12 மாதம் அவங்கள சுத்திகரித்து ஓரங்கட்டி தனியாக வைக்கிறான் என்பது எல்லாத்துக்கும் தெரியும். அவள் பரிசுத்தமாக இருக்கலாம் என்பதை அவன் புரிந்து கொள்ள விரும்பினான். ராஜாவாக போகிறவள், ராஜாவுக்கு மனைவியாக போகிறவள், ராணியாக போகிறவர்கள் அதனால் சுத்தமாக இருக்கின்றதுனால 12 மாதங்கள் அவர்களுக்கு ஒரு டெஸ்ட்டை கூட தனியாக வைக்கிறா. இப்படிப்பட்ட பெண் ரொம்ப நல்லா கவனிக்கிற, பல நேரத்தில் நம்ம சரியாக கவனிக்கிறதில்ல. போகிற விஷயத்தை பாருங்க. 14 வசனத்தை வாசிங்களேன். அதே அதிகாரத்தில் அவள் உள்ளே பிரவேசித்து காலமே அபிமான ஸ்திரீகளை காவல் பண்ணுகிற ராஜாவின் பிரதானியாகிய சாஸ்காசுனுடைய விசாரிப்புக்குள் இருக்கிற ஸ்திரீகளின் 2ஆம் மாடத்துக்கு திரும்பி வருவாள்.
ராஜா தன்னை விரும்பி பேர் சொல்லி அழைப்பித்தால் ஒழிய அவள் ஒருபோதும் ராஜாவினிடத்தில் பிரவேசிக்க கூடாது. எவ்வளவோ கன்னிகள் அங்க இருந்தாங்க, எஸ்தர் மட்டும் இல்ல. அவைகள் மத்தியில அதுல ஒரே ஒரு ஆளுக்கு தான் ராஜாவுடைய மனைவியாகும்படி அடையாளம் இருக்குது. ஆனா அதுல உள்ள பெரிய ரிஸ்க் என்ன அப்படின்னா, ராஜாவோட நீ போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் உன் வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்குது? நீ வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க முடியாது, எங்கேயும் போக முடியாது, வெளியேயும் போக முடியாது, சிறைப்பட்ட ஒரு வாழ்க்கை. அதுக்கு மேல ராஜா கூப்பிட்டா தான் போக முடியும். இது எவ்வளவு பயங்கரமான ஒரு காரியம், புரியுதா? ராஜாவோட போனேன், ஒரே ஒரு நாள் இருந்தேன், அதுக்கப்புறம் மறுநாள் அதோட சரி அவள் லைஃப் முடிஞ்சு போச்சு. ராஜா திரும்பி பார்த்து கூப்பிட்டா தான் உண்டு. ஆனால் ராஜா கூப்பிடுவானன்றது யாருக்கும் தெரியாது. எவ்வளோ பயங்கரமான ஒரு ரிஸ்கான ஒரு சிச்சுவேஷன், புரியுதா? ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையே அடைமானம் வைக்கிற ஒரு காலகட்டம் அது. அப்படிப்பட்ட நிலைமையில் ஒரு சூழ்நிலையில் திடீர்னு எஸ்தரை அங்கே அழைத்து கொண்டு போகிறாங்க. மற்ற எல்லாவற்றிலும் பார்க்கலாம். ஆனால் தேவன் அந்த பாருங்க, அந்த வசனம் 17ஆம் வசனம் எப்படி சொல்லுது பாருங்க. ராஜா சகல ஸ்திரீகளை பார்க்கிலும் எஸ்தர் மேல் அன்பு வைத்தான். சகல கன்னிகைகளை பார்க்கிலும் அவளுக்கு அவன் சமூகத்தில் அதிக தயையும் பட்சமும் கிடைத்தது. இது சாதாரணமாக நடந்துச்சு அந்த காரியம். திடீர்னு பார்த்ததுக்கு அப்புறம் அந்த காரியம் நடந்துருச்சு. ராஜா பார்த்தவனே அவள் அன்பு வைத்து அவளுக்கு எல்லாவற்றையும் செய்து முடித்தினானா? இதற்கு பின்பு யார் இருந்தா? நிச்சயமாகவே தேவன் இருந்தார். இன்னைக்கு கூட பல காரியங்களை சொன்னாங்க. இன்னைக்கு வேறு வழியில் அதை கம்பேர் பண்ணி தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. இஸ்ரேல் தேசத்தை அவன் குறித்து சொல்லும் போடுறான், அந்த பிரைம் மினிஸ்டர் சொல்கிறான், ஐயா நாங்கள் எங்களை நாங்கள் அழிஞ்சு போயிருப்போம் அக்டோபர் 7 அன்னைக்கு. ஆனால் ஒன்று நடந்தது என்ன, எங்களுக்கு எதிராக இருந்த 2 பேரும் என்ன பிளான் பண்ணாங்க, ஒரே டைமில் டைமாக எதிர்பாராமல் எங்களை அந்த லெபனானில் இருந்து இந்த பக்கத்தில் இருந்து அட்டாக் பண்ணுவோம், நாங்கள் நிலக்குழிந்து போவோம் என்பது எதிரியோடைய திட்டமாக இருந்தது. அப்படி தான் அவங்க திட்டம் போட்டு வைத்திருந்தாங்க. யூடியூப்ல இருக்கு, நீங்கள் பார்க்கலாம். அப்படிதான் அவனை திட்டம் போட்டு வைத்திருந்தாங்க. ஆனால் என்ன நடந்தது, இந்த பக்கத்தில் இருந்த அந்த காசால இருந்த அந்த எதிரி என்ன பண்ணிட்டான், ஹி ஜம்ப்டு த கன். என்ன பண்ணிட்டான், 2 பேரும் சிங்கர்னஸ் ஆகி ஒன்று பேசி நம்ம 2 பேரும் ஒன்றா அட்டாக் ஆரம்பிக்கலான்னு பேசிக்கொண்டிருப்பதை விட இவன் திடுதுப்புன அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அதனால எங்களுக்கு நாங்கள் சுதாரிச்சுட்டு உடனே என்ன பண்ணிட்டோம், எங்களுடைய இங்கே எதிரி தாக்கும் பொழுது அந்த வடக்கு பக்கத்தில் எதிரி தாக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எங்கள் படையை எங்கே அனுப்பிச்சி வச்சுட்டோம். அவன் மட்டும் கொஞ்சம் அந்த கோஆர்டினேஷனில் கரெக்டாக இருந்தான் அப்படின்னா இஸ்ரேல் என்றைக்கும் அழிந்து போயிருக்கும் என்று இன்றைக்கு இஸ்ரேலை ஆளு செய்கிற பிரதம மந்திரி சொல்கிற வார்த்தை. அவன் ஏன் அப்படி அவர்கள் செய்தார்கள் என்பது எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு கிடைச்ச இன்டெலிஜென்ஸில் 2 பேரும் ஒரே சமயத்தில் தான் அட்டாக் பண்ணுவது அவர்கள் திட்டமாக இருந்தது. ஆனால் அதிலிருந்து அவர்கள் தூரமாய் போய்விட்டார்கள். அது ஏன் செஞ்சாங்கன்னு எனக்கு தெரியாது என்று சொல்கிறான். அதற்கு பின்னாடி இருந்தது யார்? அதே போலதான் இங்கேயும் அவளை கொண்டு வந்து அந்த இடத்துல வைக்கிறது யார், யாருக்குமே தெரியாது உண்மையாலுமே. ஒன்று நல்லா கவனிச்சு பாருங்க, அவங்க செய்யற காரியம். 20வது வசனத்தை வாசிங்க, அதே அதிகாரத்தில் 2:20 வாசிங்க. எஸ்தர் மொர்தெகாய் தனக்கு கற்பித்திருந்தபடி தன் பூர்வோதரத்தையும் தன் குலத்தையும் தெரிவிக்காதிருந்தாள். எஸ்தர் மொர்தெகாய் இடத்திலே வளரும்போது அவன் சொல் கேட்டு நடந்தது போல இப்பொழுதும் அவன் சொல் கேட்டு நடந்து வந்தாள். இதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது. முதல்ல அடிமையா இருந்தால் அப்பொழுது உங்க பேச்சை கேட்டேன், இப்ப நான் பெரிய ஆளு, நாட்டுக்கு ராணி, நான் சொல்றதா நீ கேட்கணும் அப்படின்னு நினைக்கல. வேதத்தில் உள்ள பல காரியங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா விசேஷமாக 2 பெண்கள் மிக அருமையான ஒரு பெண்களாக இருப்பாங்க. பெண்கள் கூட்டத்தில் நீங்கள் தியானிக்கலாம் சொல்கிறேன் நான். ஒன்று என்ன காரியம் அப்படின்னா பாருங்க, முதல்ல அவர்கள் நல்லவர்களாக இருந்த, முதல்ல அவன் பேச்சை கேட்டது போல அவன் லெவல் மாறினா கூட மற்றவங்களுக்கு கீழ்ப்படிந்து நடந்தா. இன்றைக்கு நம்ம பல நேரத்தில் ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதியும், இந்த ஆசீர்வாதத்தை கொடுங்க, அதெல்லாம் கொடுங்க நம்ம நினைக்கிறோம். கொஞ்சம் லெவல் மேலே ஏற ஏற நமக்கும் தேவனுக்குள்ள உறவு எப்படிப்பட்டதாக இருக்குது. ஒன்றுமே இல்லாமல் இருக்கும்போது பிரச்சனை இல்லை. ஆசீர்வாதங்கள் அதிகமாக வரும்பொழுது தான் நான் மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவர்களை ஆண்டவரை தேடன்றது ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தையாக இருக்குது. ஆண்டவர் இஸ்ரேல் ஜனங்களை குறித்து பண்ண வார்த்தை என்னன்னா, நீ சகலமும் பூரணமாக இருக்கையில் எல்லாம் இருந்து என்ரிச் பண்ணி உன் லைஃப்பில் எல்லாத்தையும் செட்டில் பண்ணி எல்லாத்தையும் அனுபவிக்கும் பொழுது நீ என்னை தேடாமல் போய் என்னை மறுதளிச்ச என்பதான் அவருடைய பெரிய கம்ப்ளைண்ட் உபாகமத்தில். ஆனால் எஸ்தருடைய வாழ்க்கையில் அவள் எப்படிப்பட்டவளாக இருந்தால், முதல்ல எப்படி மொர்தெகாயோட பேச்சு கேட்டாலோ அதே போல் அவள் கேட்டாள். அதே போல் தான் ரூத்து முதல்ல வரும்போது எப்படி வார்த்தையை கேட்டாலும் அதே போல் பின்னாடி அவளுடைய வார்த்தையை கேட்டாள். உன்னுடைய முந்தின நற்குணத்தை காட்டிலும் உன்னுடைய பிந்தின நற்குணம் மிக அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சர்டிஃபிகேட்டை வாங்கினான். எல்லா காரியங்களும் தேவன் செயல்படுற காரியங்கள் அற்புதமாக இருக்குது. தேவனுக்கு நம்ம இணைந்திருக்கும் பொழுது தான் தேவன் நம்ம வாழ்க்கையில் செயல்பட முடியும். நான் அவருக்கு திறந்து கொடுக்கல அப்படின்னா, ஐயோ ஆண்டவர் எனக்கு செயல்படனா ஒன்றுமே செய்ய முடியாது. நான் என் இருதயத்தை கல்லாக்கி கொண்டு, நீங்கள் சொல்கிறத சொல்லுங்கள் ஆண்டவரே, நீங்கள் கிருபை உள்ளவர், இரக்கம் உள்ளவர். ஒரு நாள் நான் ஜெபம் பண்ணிவிட்டு அந்த சொன்ன மாதிரி தான் கரெக்டாக எப்படா மணி முடிக்குன்னு சொல்லிட்டு கடைசி மணி அடிக்கும்போது சென்று வாருங்கள் திருப்பலி முடிந்ததுன்னு சொல்லும்போது கடைசியில் கும்பிட போட்டு, இறைவா உமக்கு நன்றி, நல்ல வேலை இன்னைக்கு நான்
இந்த பிரசங்கத்தில் நீ தப்பிச்சிட்டேன்னு சொல்லிட்டு போற இந்த வெளிப்பட்ட ஒரு பையனை போல இல்லை. எவ்வளோ காரியங்களை பார்க்கணும் பாருங்க. இந்த புஸ்தகத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது இவளுக்கெல்லாம் நிறைய காரியங்கள் இருக்குது. அதுக்கப்புறம் நம்மளுக்கு தெரியும், போன நம்ம தியானத்தில் கேட்டோம், ஆமோன் என்ற ஒரு மனிதன் மிக மோசமான ஒரு ஆளாக இருந்தான். அவனுக்கு கீழ்ப்படியும் என்று ராஜா உத்தரவு போட்டிருந்தான். அந்த ராஜாவுடைய உத்தரவை மொர்தெகாய் மீறினான். பல நேரத்தில் நம்ம நினைக்கிறோம், யாருக்கு நான் கீழ்ப்படி நடக்கிறது? ஆர்டர் ஆஃப் பிரசிடென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு எதுக்கு நான் முதல்ல கீழ்ப்படியணும்? நாம் தேசத்தினுடைய கட்டளைகளுக்கு, சட்டத்திட்டங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். அது உண்மைதான். ஆனால் அது தேவனுடைய சித்தத்திற்கு தூரமாக இருக்கும் பொழுது அதை விட பெரிய தேவனுக்கு நம்ம கீழ்ப்படிது ரொம்ப முக்கியமாக இருக்குது. இப்படி இருக்கும் பொழுது தான் ஒரு பிரச்சனை ஆரம்பித்து அவன் என்ன பண்ணிட்டான், ஆமான் இவனை மட்டும் இல்லையா யார் அழிக்கணும், மொத்த ஒருத்தன் தப்பு பண்ண அவனை மட்டும் இல்லை, இந்த சந்ததியே வம்சாவளியாக அறுக்கணும் என்று அவன் தீர்மானம் பண்ணி அவன் முடிச்சு பார்த்து என்ன சொன்னான் அவன், அந்த 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வேகமாக வாசிப்போம். ஆனாலும் மொர்தெகாயின் மேலே மாத்திரம் கை போடுவது அவனுக்கு அற்ப காரியமாக கண்டது. மொர்தெகாயின் ஜனங்கள் இன்னார் என்று ஆமானுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தபடியால் ஆகாஸ்வேரு ராஜ்யம் எங்கும் இருக்கிற மொர்தெகாயின் ஜனமாகிய யூதரை எல்லாம் சங்கரிக்க அவன் வகை தேடினான். இது எப்போ நடக்குது தெரியுமா? இந்த சம்பவங்கள் கொஞ்சம் நல்லா கவனிங்க. இந்த சம்பவங்கள் எப்போ நடக்குது தெரியுமா? முதல் மாதம் 13ஆம் தேதி நடக்குது. 12ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா இந்த சம்பவங்கள் நடக்கிறது எப்பன்னா ஃபர்ஸ்ட் மந்த் வச்சுங்களேன். சாதாரண புரிந்து கொள்ளும் என்றால் எபிரேய இதுக்குள்ளே நிசான் அந்த காலத்துக்குள்ளே போவான், நம்ம குழம்பிடுவோம். ஜனவரி மாதம் 13ஆம் தேதி நடக்குதுன்னு வைத்துக் கொள்ளுங்கள் இந்த காரியத்தை. ஆனால் அவன் அன்னைக்கு சீட்டு குலுக்கி போடும் பொழுது சீட்டு எப்போ விழுவுது, எப்போ இந்த யூதர்களை அழிக்க வேண்டும் என்று ஆமான் ஒரு சீட்டு குலுக்கி போடுறான். அந்த சீட்டு எப்போ விழுவுது, என்னைக்கு அந்த சீட்டு விழுது? 7ஆம் வசனத்தை வாசிங்க. ராஜாவாகிய அகாஸ்வேருவின் 12ஆம் வருஷம் நிசான் மாதமாகிய 1ஆம் மாதத்திலே ஆமானுக்கு முன்பாக பூர் எனப்பட்ட சீட்டு ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு மாதத்தையும் குறித்து போடப்பட்டு ஆதார் மாதமான 12ஆம் மாதத்தின் மேல் விழுந்தது. எத்தனை சீட்டு போட்டானுங்க? ஜனவரியில் அவனுக்கு போட்டு தள்ளிடலாமா, இல்லை பிப்ரவரியில் போடலாமா, மார்ச்சில் போடலாமான்னு வரிசையாக கேட்குறான். சீட்டு எப்போ விழுவுது? டிசம்பருக்கு போய் விழுவுது. சாதாரணமாக அது நடக்கிற காரியமா? சாதாரணம் நடக்கிற அடுத்த மாதமே போட்டால் என்ன ஆயிருக்கும் நினச்சி பாருங்க கொஞ்சம். ஜனவரி மாதமே ஒரு சீட்டு விழுந்ததுன்னா என்ன ஆயிருக்கும்? கதையே இருக்காது, புக்கே நம்ம படிக்க மாட்டோம், எஸ்தரே முடிஞ்சிடும் கதை. 12 மாதங்கள் கழித்து சீட்டு விழுது என்றால் சீட்டு குலுக்கி மடியிலே போடப்படும். காரிய சித்தியோ கத்திரம் தெரியுதா? என்னதான் நீங்க செயல்பட்டாலும் கூட தேவன் ஒவ்வொன்றை நிர்மாணிக்கிற தேவனா இருக்கிறார். nothing happens by accident, nothing happens by fluke. எதுவுமே பை சான்ஸ் நடந்துருச்சுங்க, கோயின்சிடன்ஸ் நடந்துருச்சுங்க. நாங்கள் போனது நடந்துருச்சு. பல பேருக்கு ஜபத்துக்கு வரும்போது இருக்கிற அந்த ஒரு காரியம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் என்ன பண்ணி அங்கே போனேன், அவரை பார்த்தேன், வேலை கிடச்சிருச்சு அப்படின்னு நினைப்பானுங்க. ஜபத்துக்கு வரும்போது ஆண்டவரே செய்யும்ன்ற ஒரு எண்ணம் கிடைக்கும்போது ஏன் திறமைங்க, நான் எவ்வளோ தூரம் போனேன், நான் அருமையாக இன்டர்வியூ பண்ணேன், வேலை கிடைச்சிருச்சு அப்படின்னு வாங்க. எவ்வளோ வேதனைக்குரிய காரியமாக இருக்குது. ஒவ்வொரு காரியத்தையும் தேவன் டிட்டர்மைன் பண்ணுறாரு. அந்த சீட்டை 11ஆம் மாதத்துக்கு விழுவணும். ஏன் அப்படின்னா அந்த ஜனத்தை அந்த 12 மாதம் ஒரு ப்ரிப்பரேஷன் டைமை தேவன் உண்டு பண்ணிக்கிறவராக இருக்கிறார். நம்மை காப்பதற்காக, காரியத்தை உருவாக்குவதற்காக. எதிரியே செயல்பட்டாலும் கூட எதிரிக்கு மேலே செயல்படுகிற ஒரு தேவனாக இருக்கிறார். அதுக்கப்புறம் இவன் என்ன பண்ணுறான், ஆமான் சாதாரணமாக நாளில் பணத்தை கொடுத்தாதான் எல்லாம் மடங்குவான்னு சொல்லிட்டு சாதாரணமாக அவன் போய் ராஜாட்ட போய் சொல்லியிருக்கலாம், எல்லாத்தையும் காலி பண்ணிடலான்னு சொல்லிட்டு. ராஜா நினைப்பான், இவனை கொண்டு எனக்கு என்னடா பிரயோஜனம், உங்களுக்கு என்ன தர போகிறேன், 10,000 தாளந்து வெளியே கொண்டாந்து கொடுக்க போகிறேன், டன்ஸ் அண்ட் டன்ஸ் ஆஃப் சில்வரை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ராஜாட்ட சொல்லும்போது, பரவாயில்ல கஜானாவுக்கு நிறைய பணம் வருது, நீ என்ன வேணாலும் எவ்வளோ வேணாலும் வரி போட்டுக்கம்மா, கொட்டு போடு, உன்னால வரியை நிறையா போடு, தீட்டு வரி நம்பர் சொல்கிற மாதிரி எல்லாத்துக்கும் வரி போடு. அன்றைக்கி ஒருத்தன் ஜோக் போட்டான், நீ ஒரு 18% எங்களுக்கு டேக்ஸ் குடியா, ஏன் கேட்குறான், நீ பிச்சை எடுத்தாலும் பரவாயில்ல, முதல்ல ஜிஎஸ்டி கட்டிட்டு தான் நீ மற்ற வேலையை செய்யணும் அப்படின்றாங்க. அந்த மாதிரி பணத்தை கொடுத்தவனே எல்லா அரசாங்கத்தையும் மாத்திரதா இருக்குது. ஆனால் அவைகள் மத்தியில் கூட பாருங்க, இந்த இவன் செயல்பட்டு அவன் அதுக்கப்புறம் போன அவர்கள் அந்த 3 நாட்கள் அவர்கள் உபவாசம் பண்ணாங்க. அந்த உபவாசம் மற்றதில்லை, ஒரு காரியத்தை அங்கே வாசிக்கிறோம். நீ இந்த அவள் பண்ண உபவாசம் பெரிய ஒரு காரியம். அவள் சொன்னா, முதல்ல மறுபடியும் நான் ராஜா கிட்ட போகிறேன், ஆனால் ராஜா கிட்ட போகிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்கணும், யாரை ராஜா கூப்பிடுகிறாரோ அப்போ தான் என்னால் போக முடியும், அப்படி இல்லை என்னால் போக முடியாது என்று அவள் சொன்ன யதார்த்தமான வார்த்தையை சொன்னான். அவள் எஸ்தர் சொன்னது இட்ஸ் எ ஃபேக்ட். பல நேரங்களில் நம்ம ஃபேக்டை பேசுகிறோம். என்ன ஃபேக்ட்டு? எனக்கு முன்னாடி இருக்க சவால் இவ்வளோ பெரிய ஃபேக்டாக தான் இருக்குது, இது உண்மைதான் அது. ஆனால் ஃபேக்டை விட ட்ரூத் உண்மை உள்ளதாக இருக்குது. எவ்வளோ பெரிய காரியம் உங்களுக்கு புரியுதா? அருமையாக ஒரு வாட்ஸ்அப் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் சொன்னார், நம்மளுக்கு பல நேரங்கள் நம்மளுடைய எமோஷன்ஸ், ஃபீலிங்ஸ் நம்மளை இழுத்து கொண்டு போகுது. ஒரு ரயில் பெட்டியை நீங்கள் பார்த்தீங்க என்றால், ஒரு ரயிலை எது இழுத்து கொண்டு போகுது? முதல்ல
என்ஜின் இழுத்து கொண்டு போகுது. என்ஜின் ஃபீலிங்காக இருந்ததுன்னு என்ன ஆகும்? பல நேரத்தில் பின்னாடி போதா முன்னாடி போதா நிற்குதா தடம் போடுறதான்னு தெரியாது, படப்படன்னு இருக்கும். அடுத்த நிமிஷம் மாறிடுவோம் இருக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு. அது ஃபேக்ட் பேஸ்டாக இருந்தால் என்ன இருக்கும்? நேராக போகும், எங்கே சிக்னல் மாறுதோ அங்கே நிற்கும், இல்லை சமயத்தில் டர்ன் ஆகி போகும். ஆனால் ஃபெய்த் பேஸ்டாக இருக்கும்போது அது என்ன இருந்தாலும் பரவாயில்ல, நான் போக வேண்டிய டெஸ்டினேஷன் இதுதான், ஏற்கனவே ட்ராக் போட்டு வச்சுட்டு போய் சேரும். அவருடைய வாழ்க்கையை அன்னைக்கு ஃபேக்டை பற்றி அவர் பேசல. அவர் சொன்ன வார்த்தை என்ன? நீ தப்புவா என்று நினைக்காத, இப்படி இல்லைன்னா ரட்சிப்பு வேற எங்கிருந்தாவது உருவாகும், தேவன் அதை செய்து முடிக்க வல்லவராக இருக்கு என்று அவர் சொன்னார். ஒவ்வொரு காரியத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது அடுத்த நாள் என்ன பண்ணுறா, அவள் போய் கேட்டு அதே மாதிரி போய் கேட்டு அங்கே போய் அவள் சொல்கிற காரியம் என்ன? ராஜா கிட்ட 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் போய் கேட்குறா, என்ன உன்னுடைய மன்றாட்டு என்ன? 5:3 கொஞ்சம் வாசிங்க வேகமா. ராஜா அவளை நோக்கி, எஸ்தர் ராஜாத்தியே, உனக்கு என்ன வேண்டும்? நீ கேட்கிற மன்றாட்டு என்ன? நீ ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் உனக்கு கொடுக்கப்படும் என்றான். ராஜா ரொம்ப எப்பயுமே ஒரு மிதப்பில் தான் இருப்பார். அதனால அவருடைய என்ன தெரியுமா? என்ன கேட்குற? 1/2 கிங்டமா எடுத்துக்க போ அப்படிங்கிறாரு. நல்ல கவனிங்க, அவள் என்ன கேட்குறா? அந்த சமயத்தில் யாரை எப்படி கையாளுன்ற ஞானத்தை அவள் பெற்றவளாக இருந்தாள். ராஜாவுக்கு என்ன உடனே, ஐயோ எனக்கு பிரச்சனை இருக்குதுங்க, ஆமாம் இந்த மாதிரி பண்ணிட்டான், அவனை போட்டு தள்ளுங்கன்னு சொல்லல. இன்னைக்கு நான் ஒரு பார்ட்டி கொடுக்குறேன், உங்களுக்கு என்ன, நீங்கள் எப்பயுமே பார்ட்டியில் தானே ஜாலியாக இருக்கிறீங்க, இன்னைக்கு இன்னொரு பார்ட்டி அப்படின்றா. எவ்வளோ பெரிய ஒரு காரியமாக இருப்பார். இன்றைக்கு ஒரு விருந்து. அப்பொழுது ராஜாவுக்கு சித்தமானால் ஆமோனையும் அழைக்கட்டும். இந்த சீன்லாம் எப்படி டெட்டர்மைன் ஆகுது பாருங்க. ராஜா கேட்கலாம், நீ எதாம்மா, நானே ஏற்கனவே விருந்தில் தான் இருக்கேன், நீ எதுக்குன்னு ஒரு பேங்கோட ஆர்டர் பண்ணுறேன்னு நினைக்கலாம். ஆனால் ராஜா ஒத்துக்கிறான் அதுக்கு. அதோடு அவளை கொண்டு அன்னைக்கு போகும்போது அன்னைக்கு நல்லா அவன் திருப்பியும் கேட்குறான் பாருங்க. அடுத்த வசனம், அந்த 8ஆவது வசனத்தில் என்ன சொல்கிறான்? ராஜாவின் கண்களில் எனக்கு கிருபை கிடைத்தது, என் வேண்டுதலை கட்டளையிடவும். அதுக்கு முன்னாடி 6ஆவது வசனம் திரும்பவும் கேட்குறான். அங்கேயும் போய் உட்காந்து கிளாஸை கையில் வச்சுட்டு கேட்குறான், இப்பயாவது சொல்லுமா உன் வேண்டுதல் என்ன, நான் பெரிய ஆள் அப்படின்றான். அப்போ என்ன சொல்கிறா? ஒன்றும் ராஜா, அடுத்த நாள் ஒரு பார்ட்டி வைக்கிறேன், அடுத்த நாள் ஒரு பார்ட்டிக்கு வந்துருங்க இல்லையா. சீன் எப்படி மூவ் ஆகுன்றதை பாருங்க. ஒரு த்ரில்லர் மூவியை விட பயங்கரமாக இருக்கும். அடுத்தது பாருங்க. அது அடுத்து அவன் என்ன சொல்ற பாருங்க, 8ஆம் வசனம். ராஜாவின் கண்களில் எனக்கு கிருபை கிடைத்தது, என் வேண்டுதலை கட்டளையிடவும் என் விண்ணப்பத்தின்படி செய்யவும் ராஜாவுக்கு சித்தமாய் இருந்தால் ராஜாவும் ஆமானும் நான் இன்னும் தங்களுக்கு செய்ய போகிற விருந்துக்கு வர வேண்டும் என்பதே என் வேண்டுதலும் என் விண்ணப்பம். இன்னொரு பார்ட்டி வைக்கிறேன்னு வைத்தால் அன்றைக்கு ஆமான் என்ன பண்ணா, ரொம்ப நல்ல ஜாலியாக அங்கேருந்து அவன் கடந்து போனான். போகிற வழியில் அங்கே என்ன பண்ணிட்டான், அந்த முருகதாய் உட்காருக்கும் பொழுது முருகதாய்க்கை பார்க்கும்போது ரொம்ப கோவம் வந்தது. வீட்டில் போய் தன் மனைவியோடு டிஸ்கஸ் பண்ணான். எல்லாம் ஜாலியாக இருக்குது, ராணி கூட என்னை கூப்பிட்டு பார்ட்டி கொடுத்துட்டாங்க, ஆனால் இந்த ஆமோன்ற பயலை பார்த்தா எனக்கு ரொம்ப கோவம் வருது. என்ன செய்யும்போது மனைவி ஒரு ஃபண்டாஸ்டிக்கான ஐடியா கொடுத்தேன். என்ன? ஒன்றும் கவலைப்படாதீங்க, அவனுக்கு என்று ஒரு கழுமரத்தை நம்ம வீட்டுக்கு முன்னாடியே உருவாக்கிடுங்க, பின்பு நீங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கன்னு ஒரு வார்த்தையை சொன்னான். அடுத்த நாள் அங்கே போகும் பொழுது 6ஆம் அதிகாரம் தான் ரொம்ப ரொம்ப ஒரு டேர்னிங்கான பாயிண்ட் பாருங்கள். அடுத்த நாள் அங்கே போகும் பொழுது மறுபடியும் அங்கே நடக்கிற ஒரு காரியம், அங்கே நடக்கிற ஒரு விஷயம் பாருங்கள். ராஜா அந்த இடத்துல இருக்கும்போது அவனுக்கு தூக்கம் வரல. அன்று இரவு தான் அவனுக்கு தூக்கம் வராமல் இருக்கணுமா? நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். என்றைக்கு வேணாலும் அவன் தூக்கம் வராமல் இருந்திருக்கலாம். இந்த பார்ட்டி நடக்கிற இரவு தான் அவனுக்கு தூக்கம் காணா போகுது. அவன் தூக்கம் வரும்போது யாராவது 2 மியூசிஷியனை கொண்டாந்து இசையை வாசிங்க அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் அவன் சொல்கிறான், ஹிஸ்ட்ரி புக் எடுத்து வந்து படிங்க அப்படின்னு சொல்லிட்டு. 10 தூக்கம் வருது அப்படின்னா புக் எடுத்தால் நல்லா தூக்கம் வரும் இல்லை? படிக்கிற பிள்ளைங்களுக்கு சொல்கிறேன் நான், இதை எடுத்தால் அருமையாக தூக்கம் வரும். அவன் எடுத்து வாட அந்த புத்தகத்தை படிப்பான், நடந்த சம்பவங்களை அப்படின்னு படிக்கும்போது திடீர்னு முருகதா கையோட இன்ஸ்டன்ட் வரும் பொழுது அவனுக்கு என்ன நடக்குதுன்ற அவன் கேட்குறான். நேரம் குறைவாக இருக்கிறதுனால வேகமாக போகிறான். என்ன நடக்குதுன்னு கேட்குறான். அப்பையும் ஆமான் போய் நிற்கிறான் வாசலில். எப்போ கூப்பிட்டாலும் ஆமான் அங்கே தான் நிற்கிறான். என்ன அவனுக்கு செய்யலான் போது அவனுடைய எண்ணம் வருது, ராஜா நம்மளை விட யாரை கனப்படுத்த போகிறாங்க அப்படின்ற எண்ணம் அவனுக்குள்ளே வருகிறது. இதுதான் சுயத்தினுடைய உச்சகட்டம். இதுக்கெல்லாம் ஏன் நம்ம பார்க்க போகிறோம் பாருங்க, சுருக்கமாக பார்ப்போம். ஆமானுக்கு என்ன, என்னையை விட பெரிய ஆள் யார், நான் தான் ராஜாவுக்கு அடுத்தது அப்படின்ற எண்ணத்தில் அவன் எல்லாவற்றையும் சொல்லும் பொழுது, ஆனால் ராஜா என்ன சொல்கிறான், எல்லாம் செய்யறான், இப்படிலாம் செய்யணும், வஸ்திரத்தை எடுக்கணும். 9ஆம் வசனம் எப்படியாய் சொல்லுது? 9ஆம் வசனம் வாசிங்க. அந்த வஸ்திரமும் குதிரையும் ராஜாவுடைய பிரதான பிரபுக்களில் ஒருவனுடைய கையில் கொடுக்கப்பட வேண்டும். ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனை அலங்கரித்த பின் அவனை குதிரையின் மேல் ஏற்றி நகர வீதியில் உலாவும்படி செய்து, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு இப்படியே செய்யப்படும் என்று அவனுக்கு முன்பாக கூறப்பட வேண்டும் என்றார். ரொம்ப அருமையாக சொன்னார். ராஜா லெவலுக்கு வரணும்னு சொல்லிட்டு தேவன் சொன்ன எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக செய்ப்பா. எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணு, ஒரு சின்ன ட்விஸ்ட்டு. பழைய காலத்தில் நீங்கள் பார்க்கலாம், நிறைய ஒரு டேபிள், டேர்னிங் த டேபிள் அப்படின்னு வாங்க. இந்த பக்கம் இருக்க நிறைய பணமெல்லாம் 2 பேரும் பணத்தை பிரிப்பான். ஒருத்தர் நோட்டாக பிரித்து வச்சிருப்பான், ஒருத்தர் சில்லறையாக பிரித்து வச்சிருப்பான். ஆக நம்மளுக்கு சில்லறை தான் நம்மளுக்கு பணமாக கொடுக்க போகிறான்னு நினைக்கும் போது எல்லாத்தையும் எண்ணிட்டே எழுதி முடிச்சிட்டியா, டேபிளை சுற்று அப்படின்னுவான். சுற்றுனதுக்கப்புறம் என்ன ஆகுது,
பணமெல்லாம் எனக்கு, சில்லறையெல்லாம் உனக்குன்ற மாதிரி இவன் கஷ்டப்பட்டு போட்ட பிளானெல்லாம் என்ன பண்ணுற ஆண்டவர் அப்படி டேபிளை டர்ன் பண்ணிட்டார். நீ என்ன சொன்னியோ அதெல்லாம் ஒன்று விடாதபடி செய்யாதபடி பாரு அப்படின்னு சொல்லி முடிச்சதுக்கப்புறம் அவன் முகத்தை தொண்டு கொண்டு போகும் பொழுது திருப்பி அவனுடைய மனைவி சொல்கிற காரியம் தான் ஹைலைட். 13 வசனத்தை வாசிங்க. 13 வசனம் அதே அதிகாரத்தில். ஆமான் தனக்கு நேரிட்ட எல்லாவற்றையும் தன் மனைவியாகிய சிரேசுக்கு தன் சிநேகிதர் எல்லாருக்கும் அறிவித்த போது அவனுடைய ஆலோசனைக்காரரும் அவன் மனைவியாகிய சிரேசும் அவனை பார்த்து, மொர்தெகாய்க்கு முன்பாக நீர் தாழ்ந்து போக தொடங்கினீர். அவன் யூத குலமானால் நீர் அவனை மேற்கொள்ளாமல் அவனுக்கு முன்பாக தாழ்ந்து போவது நிச்சயம் என்றார்கள். நேற்று தானே ஒரு ஐடியா கொடுத்து அதை கேட்டு தானே ஒரு கொலிமரத்தை பண்ண, இன்னைக்கு ஆறுதலாக சொல்வேன்னு பார்த்தா நீ அவனுக்கு முன்னாடி டமால் அப்படின்னு மனசை ஒடிக்கிறியான்னு சொல்லிப்பானா இல்லையா? அவன் நீ அதை எப்படி சொல்ல பாருங்க. அவன் யூத குலமானால் தேவன் தெரிந்து கொண்ட ஒரு குலம் என்றால் நீ அவனுக்கு முன்னாடி யூ கேனாட் ப்ரிவைல் ஓவர் ஹிம். என்ன வார்த்தை பாருங்க, எப்படி இருக்கு பாருங்க. இதெல்லாம் ஒரு சினிமாவை எடுத்து எப்படி இருக்கு நினச்சி பாருங்க. என்ன நேற்று வரைக்கும் பேசின மனைவியோட வார்த்தை இன்னைக்கு பேசும்போது உன் கதை அவ்வளோதான்றா. யாரோடைய ஆலோசனை நம்ம கேட்குறோம்? அடுத்த நாள் உடனே அப்படி பேசி கொண்டு இருக்கும் பொழுதே வாங்க விருந்துக்கு. அடுத்த நாள் இவனுக்கு ஆமாம் நிலைமை எப்படி இருக்கும்? என்னடா விருந்துக்கு போகிறதா, இல்லை ஏற்கனவே அவமானமாக இருக்கிறேன். அடுத்த நாள் 2ஆம் வசனத்தை பாருங்க. 7:2 வேகமாக வாசிங்க. 2ஆம் நாள் விருந்தில் திராட்சரசம் பரிமாறப்படும் போது ராஜா எஸ்தரை நோக்கி, எஸ்தர் ராஜாத்தியே, உன் வேண்டுதல் என்ன? அது உனக்கு கொடுக்கப்படும். நீ கேட்கிற மன்றாட்டு என்ன? நீ ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் கிடைக்கும். ராஜாவோட டைலாக் ஒன்று தான், என்ன வேணாலும் கேளுமா, பாதி மட்டும் கேளு, அதுக்கு மேலே என்கிட்ட கேட்டுறாத நான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எப்பயும் அதே தான். ஏன்னா அவன் லெவல் அப்படி தான் இருக்கு எப்பயுமே. ஆனால் அந்த சமயத்தில் அவள் கரெக்டாக அந்த சான்ஸை பார்க்குறா. சமயம் பார்த்து அவன்கிட்ட சொல்கிற காரியம், நாங்கள் எங்கள் ஜனங்களும் விற்கப்படுகிறோம் என்று அவன் இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது ராஜாவுக்கு எல்லாம் ஏறினதெல்லாம் இறங்கிருச்சு சுத்தமாக. என்னடா இப்படி பேசுகிற, யாரை பற்றி பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றை கேட்குறான். அந்த 9ஆம் வசனம் அவன் சொல்கிற வார்த்தை ஹூ இஸ் ஹி அண்ட் வேர் இஸ் ஹி. அப்பொழுது ராஜ சமூகத்தில் இருக்கிற பிரதானிகளில் அற்போனா என்னும் ஒருவன், இதோ ராஜாவின் இல்ல 5ஆம் வசனம். அப்பொழுது ராஜாவாகிய அகஸ்வேரு மறுமொழியாக ராஜாத்தியாகிய எஸ்தரை நோக்கி, இப்படி செய்ய துணிகரம் கொண்டவன் யார்? அவன் எங்கே என்றான். எப்படி அவன் யார், அவன் எங்கே இருக்கிறான்னு சொல்லும்போது அந்த சமயத்தில் சொல்கிறான், அவன் யார் இல்லைங்க, இங்கே நிற்கிறானே யோமான் அப்படின்றான். ஆமான் உடனே வெளியே போனால் ராஜா உடனே ஏறினதெல்லாம் இறங்கினதுனால தாங்க முடியாமல் கொஞ்சம் பார்ட்டி விட்டு விட்ரா பண்ணி கார்டன் போயிட்டான். போயிட்டு முடிக்கும் போது ஆமானுக்கு ரொம்ப நடுக்கமாகி என்ன பண்ணிட்டான், எஸ்தர்ட்ட மன்னிச்சு கேட்குறதா என்னன்னு தெரியாமல் எஸ்தர் இருந்த மெத்தையிலேயே விழுந்துட்டானான். இதெல்லாம் பாருங்கள், சாதாரணமான ஈவெண்ட் இல்லை. ராஜா திரும்பி வருகிறான். திரும்பி வரும் பொழுது 8ஆம் வசனத்தை வாசிங்க. ராஜா அரண்மனை தோட்டத்தில் இருந்து திராட்சரசம் பரிமாறப்பட்ட இடத்துக்கு திரும்பி வருகையில் எஸ்தர் உட்கார்ந்திருந்த மெத்தையின் மேல் ஆமான் விழுந்து கிடந்தான். அப்பொழுது ராஜா அரண்மனையில் இருக்கும் போதே என் கண் முன்னே இவன் ராஜாத்தியை பலவந்தம் செய்ய வேண்டும் என்றிருக்கிறானோ என்றான். ராஜாவுடைய வாயில பிறப்பதற்கு ராஜா வந்து பார்க்கறான். ஏற்கனவே கோபத்தில் வந்து பார்க்கும் பொழுது எஸ்தரோட மெத்தையில வேண்டாம் நான் இருக்கும் பொழுதே அப்படின்ற வார்த்தையை அவன் சொல்லிவிட முடிக்கல. உடனே அங்கே இருக்க என்ன பண்ணிட்டாங்க, எப்படான்னு காத்திருந்து ஒரு மூடியை கொண்டாந்து ஆமன் தலையில் முக்காடு போட்டு மூட்டாங்க. கவனிச்சு பாருங்க, அவன் தண்டனையை கூட சொல்ல, ராஜா எதையுமே சொல்ல, நான் இருக்கும் பொழுதே என் மனைவியின்ற வார்த்தையை அவன் சொல்லி முடிக்கும் பொழுதே, அப்போ ஆமன் எவ்வளவு பிரியமாக இருப்பான் பாருங்க. அந்த இடத்துல அவனை எவ்வளோ தூரம் நேசித்திருப்பான்னு நினச்சி பாருங்க, எவ்வளோ ரிலேஷன்ஷிப் அவன்கிட்ட இருந்திருக்கு நினச்சி பாருங்க. அவன் சொல்லும் பொழுதே அவனை முக்காடு போட்டானுங்களாம். போட்டு முடித்த உடனே அடுத்தவன் என்ன சொல்கிறான், இப்போ என்னடா செய்யலான் ராஜா? அடுத்தது பாருங்க, அடுத்த 9ஆம் வசனத்தை பாருங்க. அற்போனா அடுத்தது என்ன ஆரம்பிக்கிறான் பாருங்க அவன் பங்குக்கு. அப்பொழுது ராஜ சமூகத்தில் இருக்கிற பிரதானிகளில் அற்போனா என்னும் ஒருவன், இதோ ராஜாவின் நன்மைக்காக பேசின மொர்தெகாய்க்கு ஆமான் செய்வித்த 50 முழ உயரமான தூக்குமரம் ஆமானின் வீட்டண்டையில் நாட்டப்பட்டிருக்கிறது. ஒருத்தன் துணியை போட்டு மூட்டான், அடுத்தவன் சொல்றான் ராஜா ஏற்கனவே ஒரு தூக்குமரம் அங்கே இருக்குது, அதில் அவனை போட்டுடலாங்கன்றானுங்க. எப்படி சான்ஸ் கிடைக்க அவனை போட்டு கொடுக்கலான்றதுல ரெடியான ஆளாக இருக்கான்னு பாருங்க. அடுத்த செகண்டே ஆமானுடைய கதை முடிந்து விட்டது. இதெல்லாம் சாதாரணமாக நடக்குன்னு நினைக்கிறீங்களா? அந்த ஈவெண்ட்லாம் இதெல்லாம் சாதாரணமாக நடக்குது, அப்படி எப்படி நடக்குது ஒவ்வொரு சான்ஸும். இட்ஸ் அ ஃபைன் ஃபேப்ரிக் ஓவன் பை த லார்ட். ஒவ்வொரு காரியமும் தேவனால் ஆர்கெஸ்ட் பண்ண ஒரு காரியம். வி ஆர் இஸ் சிக்னேச்சராக இருக்கிறோம். நிறைய பேர் நீங்கள் ஹோட்டலில் போகும்போது சிக்னேச்சர் டிஷ் அப்படின்னு பார்க்குறீங்க இல்லையா, அந்த செஃபோடைய சிக்னேச்சர் அதில் இருக்குது. இதுதான் பெஸ்ட், எங்களுடைய ரெஸ்டாரண்ட்டுக்கு இதான்றீங்க. நம்முடைய படைப்பில் தேவன் நம்ம அவருடைய சிக்னேச்சரை போட்டிருக்கார். ஆமேன். அவருடைய ஃபிங்கர் பிரிண்ட் நம்ம மேலே இருக்குது. போன வாரம் நம்ம கேட்டோம் இல்லையா, நாம் அவருடைய கரத்தினால் நற்கிரியைகளை செய்யும்படி சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். we are his masterpiece. தேவன் நம்மை உருவாக்கி இருக்கிறார். சும்மா சாதாரணமாக தேவன் நம்மளை உருவாக்கி வைக்கல. ஏதோ ஒரு விசுவாசியாக இருந்தேன், ஏதோ ஒரு காரியமாக இருந்தேன்னு சொல்லிட்டு நம்மளை தேவன் வைக்கல. ஒரு மைனாரிட்டியாக நம்மளை தேவன் வைக்கல.
மகா பெரிய தேவனுடைய சித்தத்தை. எதற்காக? என்னைக்கோ ஒரு நாள் யாத்திராகமம் 17 அதிகாரத்தில் அமலேக்கியன் என்பவன் படையெடுத்து வந்தான். அவன் தன்னுடைய ஜனங்களை தேவன் மீட்டு கொண்டு வரும் பொழுது 17 யாத்திராகமம் 17 கடைசி பகுதியை வாசித்து பாருங்க. ஆண்டவர் ஒரு தீர்மானம் பண்றாரு, வானத்தின் கீழ் இடாதபடி இந்த அமலேக்கியனை அழித்து போடுவேன் என்று ஒரு தீர்மானத்தை அவர் எடுக்கிறார். நீ சொல்றார் அந்த அமலேக்கியனை அழிக்கும்படி ஒரு வாய்ப்பை அவர் சவுல் என்ற ராஜாவுக்கு அவன் கொடுத்தார். அந்த சவுல் அதை மிஸ் பண்ணிட்டான். ஆனால் தேவனத்தை மிஸ் பண்ணல. ஆமோன் தன்னுடைய ஜனங்களை அழிக்கும்படி திட்டம் பண்ணான். அந்த அமலேக்கியனுடைய மொத்த கோஷ்டனையும் அழிக்கும்படி சித்தம் வைத்திருந்தார். எந்த நாளில் சீட்டு போடணும் அதே நாளில் அதை அழிக்கும்படியாக பூரிம் பண்டிகை இன்னைக்கு வரைக்கும் யூதர்கள் கொண்டாடுறாங்க. நமக்கு எதிராக எவ்வளோ வேணாலும் பிசாசு திட்டத்தை கொண்டு வரலாம். தேவன் அவைகளை அழிக்கும்படி செயல்படுகிற தேவனா இருக்கு. ஒருவேளை உலகம் அதை பார்க்க முடியாமல் இருக்குது. எந்த நாளில் அந்த சீட்டு போட்டானோ அந்த நாளில் காரியம் மாறுதலாய் முடிந்தது. அதில் ஒரு வசனம் நல்லா கவனிச்சு பாருங்க. எப்படி மாறுதலாக முடிந்ததுன்னா, நிறைய பேர் யூதர்களாக மாறிட்டாங்களாம் பயத்தில். அதுதான் பெரிய விஷயம். மற்றவங்களாம் யூதன் ஆகிட்டான். நான் ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறேன், நான் ஆண்டவருக்கு பின்னாடி வருகிறேன். ஒருத்தனுடைய வஸ்திர தொங்கலை பிடித்து கொண்டு நாங்கள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று ஜனங்கள் சொல்லும்படி தேவன் செய்கிறவராக இருக்கிறார். எப்போ நம்முடைய சாட்சி, நம்முடைய வாழ்க்கை எல்லா இடங்களிலும் கிறிஸ்து, என்னை சேர்த்தா நான் சொல்கிறேன், பிரஸ்தவப்படுத்தும் பொழுது, தேவனுக்கு உண்மையாக இருக்கும் பொழுது, நாம் தேவனுடைய சித்தத்திற்கு பாத்திரங்களாய் அவருக்கு ஏற்றவர்களாக இருக்க முடியும். நிச்சயமாக அதை செய்வதற்கு நாம் நம்மை ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். அவரே யாரையும் எடுத்து பயன்படுத்த சித்தமுள்ள ஒரு தேவனாக இருக்கிறார். அவரை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் போதும். மோசையிலிருந்து வாய் குளறதுனாலும் கூட பரவாயில்ல, எனக்கு பலன் இல்லைன்னு சொன்னாலும் பரவாயில்ல, எதுவுமே இல்லைனாலும் பரவாயில்ல, ஆண்டவருடைய கையில் நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது யாரையும் தேவன் பயன்படுத்த முடியும். ஆமென்.